Right. So inshallah, now we'll start the discussion. So through upcoming 4 classes, I think you got a schedule. உங்களுக்கு ஒரு ஷெடியூல் ஒன்று தரப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஷெடியூலில் இருக்கிற மாதிரி இன்ஷால்லா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 4 கிளாஸஸும் நான் வந்து 2 பேப்பர் நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ தட் பேப்பர்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யூனிட் 1, 2, 3. ரைட். ஸோ இன் யுவர் theory, unit 1, 2, 3. So from these four sessions, inshallah, we'll complete all the unit 1, 2, 3 session parts, inshallah, revision, right? So நம்ம இது முறை பிளான் பண்ணினா ஃபுல்லாவே அதை கொஸ்டின்ஸாவே செஞ்சுட்டு போறதுக்கு தான் நைட் செஷன். அப்போ இது வந்து இன்றைக்கு மார்னிங் செஷன் நடக்கல. ஸோ டெக்னிக்கல் இஷ்யூஸால. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு நைட்டு கட்டாயம் இது இன்றைக்கு இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லி நைட் செஷனை போட்டிக்கிறேன் நான். ஓகே. ஸோ அப்போ இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் நினைச்சேன் எல்லாருக்கும் பேப்பர் கிடைச்சிக்கும். ஸோ அப்போ இன்ஷால்லா பேப்பர் கிடைச்சாதவங்களுக்கு நாளைக்கு நினைச்சேன் உங்களுக்கு உங்களோட வீட்டு அட்ரஸுக்கு உங்களோட ஹோம் அட்ரஸ், ஹோம் டவுன் அட்ரஸை கொடுத்தேன்னு உங்களுக்கு கொரியர் பண்ணி வரும் பேப்பர்ஸ். ஸோ இன்ஷால்லா அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ கிவ் யூ 1 minute. So read the first question, first MCQ. Quickly read the first MCQ, ma. Okay. ஒரு மூலக்கூறு நான் தமிழ்ல செய்யறேன். நான் இங்கிலீஷ் மீடியம் ஆகளுக்கு பேப்பர் கிடைச்சிக்கும், இங்கிலீஷ் மீடியம் பேப்பர். ஸோ ஒரு மூலக்கூறு அல்லது அயனின் மைய அணுவை சூழ்ந்துள்ள இலத்திரன் சோடிகள் ஒன்றிலிருந்து ஒன்று அதிகூடிய தூரத்தில் ஒழுங்காக்கப்படும் எனும் கூட்டுடன் மிகவும் தொடர்புடைய விஞ்ஞானிகள். ஒரு மூலக்கூறு அல்லது அயனில் மைய அணுவை சூழ்ந்துள்ள இலத்திரன் சோடிகள் ஒன்றிலிருந்து ஒன்று அதிகூடிய தூரம். ரொனால்ட் கிளஸ்பி அண்ட் ரொனால்ட் மற்றும் லூயிஸ், லுட்விக் ரூட் மற்றும் ஹென்ரிக் லோரன்ஸ், லீனியஸ் பவுலிங் மற்றும் லோத மேயர், அடுத்து ரொனால்ட் சிட்னி வைஷம் மற்றும் லோத மேயர். ஸோ அப்ப ஒரு மூலக்கூறு ஒன்றில் மைய அணுவை சூழ்ந்துள்ள இலத்திரன் சோடிகள் ஒன்றிலிருந்து ஒன்று அதிகூடிய தூரத்தில் ஒழுங்காக்கப்படும்ன்ற இந்த பாயிண்ட் சென்னது வந்து ரொனால்ட் கிளஸ்பியும் மற்றும் லூயிஸும். ஸோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இங்க செகண்ட் ஆன்சர் ஷுட் பி செகண்ட் ஒன். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, எங்களுக்கு விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் நேம்ஸ். அப்ப என்னென்ன சயின்டிஸ்ட் எதோட ரிலேட்டட் ஆனன்னு சொல்லி நார்மலா ரஃப் ஒரு ஐடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ த சயின்டிஸ்ட் ஹூ ரிலேட்டட் த அட்டமிக் ஸ்ட்ரக்சர், அணு கட்டமைப்போட சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான, அதாவது தொடர்புப்பட்ட விஞ்ஞானிகள் சம்பந்தமா எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப பேசிக்கா எடுத்து பார்த்தேன்னு சொன்னா விஞ்ஞானிகள்ன்ற கேட்டகரியில பார்த்தேன்னு சொன்னோமா எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல இந்த ஜான் டால்டன் ஆரம்பத்துல அணுன்னு சொல்ற அந்த கன்செப்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண யாருன்னு சொல்லி அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப சயின்டிஸ்ட் நேம்ஸ் சொல்லிக்கிட்டு இப்ப ஒரே அடியில எல்லாத்தையும் இதாக்கி ஒரே அடியில பாடமாக்கிறத விட அப்ப நான் இன்ஷால்லா நான் உங்களுக்கு ஒரு அவங்களோட இதுல ஒரு சார்ட் ஒன்று கிடைச்சும். ஏன்னா சயின்டிஸ்ட் லிஸ்டும் அது அவங்க எதோட சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான இது ஒன்றும் சார்ட் ஒன்று கிடைச்சும் உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று. ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளையிலும். ஸோ அப்போ எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கொள்ளணுமா, நம்ம அந்த சார்ட்ல புதுசா என்னமாலும் சயின்டிஸ்ட் வர டைம்ல அதை எட் பண்ணிக்கொள்ளணும். அப்ப எட் பண்ணிக்கொண்டு அப்ப அதை ஒரே அடியில் எல்லாத்தையும் படிச்சுட்டு போறன்றதை விட நாங்க அதை படிச்சுட்டு போற டைம்ல இது இந்த இடத்துல தொகுத்துக்கொள்ளணும், இது இந்த இடத்துல. அப்ப எங்களுக்கு ஒரு கலெக்ஷன் உண்டாயிருக்கு. ஏன்னா இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று படிச்சுட்டு இப்ப சயின்டிஸ்ட் கூட வர்றது வந்து யூனிட் 1, 2 பேஸ் பண்ணிதான். அப்ப அதே மாதிரி பின்னுக்குள்ள பாடங்கள்ல பெருசா சயின்டிஸ்ட் நேமோ இதோ எந்த சாப்டர்ஸும் வராது. அப்ப எனக்கு புள்ளக்கு ஐடியா உண்டிக்கணும். அதே அத இது முறை இப்ப மோஸ்ட்லி ரிவிஷன் கிளாஸ் தானே ரிவைஸ் பண்ற டைம்னுமா அதை எப்படி நாங்க படிச்ச தியரி எப்படி எக்ஸாம்ல அப்ரோச் பண்றோம்ன்றத நாங்க பார்க்கணும் இந்த இடத்துல. ஸோ அப்ப நாங்க இப்ப மெயினா நான் இப்ப பாக்குறேன்னா இப்ப இதுல நார்மலா பார்த்தேன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அணு கட்டமைப்போட அட்டமிக் ஸ்ட்ரக்சரோட அணு கட்டமைப்போட சம்பந்தப்பட்ட சயின்டிஸ்ட் யாரு என்னென்ன சயின்டிஸ்ட்னு சொல்லி அப்ப என்னையோட சேர்ந்து நீங்களும் கட்டாயம் ஏதோ ஒன்று எழுதணும். சும்மிக்கல யாருமே சும்மிக்கணும். அப்ப ஒன்னாவதுமா எம்படாக்லஸ். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எம்படாக்லஸ்ன்ற இது ஒரு பிலோசபர், தத்துவ ஞானி. அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா இந்த உலகம்ன்றது இந்த வேர்ல்ட் இஸ் மேட் அப் வித் 4 மெயின் சப்ஸ்டன்சஸ். வாட் ஆர் தே? அப்ப என்னென்ன உலகமாக்கப்பட்டுள்ள பதார்த்தங்கள்? அப்ப 4 பதார்த்தங்களால உலகமாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அதாவது ஒன்று மண், நீர், நெருப்பு, அடுத்தது வளி. இந்த 4 கூறுகளால தான் இந்த உலகம்ன்றது ஆக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். The world is made up with soil, air, fire and water. These are the main 4 substances made up with
இந்த உலகமாக்கப்பட்டிருக்கிற மெயின் பதார்த்தங்கள்னு சொல்லிக்கிறார். சோ எம்படோக்லஸ்ன்ற பிலோசபர் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு பிறகுமா இந்த இந்த கன்செப்ட் எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னு அதுக்கு பிறகு ஹிந்துஸ் அதாவது இந்துக்கள் என்ன செஞ்சாங்க, இதுக்கு எக்ஸ்ட்ராவா எதையும் இன்க்ளூட் பண்ணிக்கொண்டு ஆகாயம் ஸ்கையும் இன்க்ளூட் பண்ணிக்கொண்டாங்க. என்ன இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துலயுமே ஸ்கையும் இன்க்ளூட் ஆகிக்குதுன்னு சொல்லி அதுக்கு பிறகுமா வந்தது மூணாவதுதான். அதுக்கு மூணாவதுதான் வந்தது யாரு? டெமோக்ரட்டிஸ்ன்ற இந்த தத்துவ ஞானி பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி நாங்க முந்தி ஹிஸ்டரியிலையும் கேள்விப்பட்டிருப்போம் நாங்க. அப்ப டெமோக்ரட்டிஸ் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற இந்த எல்லா பதார்த்தங்களும் எல்லா ஆல் தி சப்ஸ்டன்சஸ் ஆர் மேட் அப் வித் டைனி பார்ட்டிகல்ஸ் கால்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல். சோ தட் பார்ட்டிகல் இஸ் கால்ட் அட்டமஸ்ன்ற இந்த பதார்த்தங்களால் அதாவது மிகச்சிறிய துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கும் சொன்னாரு. இன்டிவிசிபிள் கட்டபிள் இன்டிவிசிபிள் சொல்றாங்க. அதாவது மேலும் பிரிக்க முடியாத துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி யாரு சொன்னா யாரு? Democritus சொன்னார். அப்ப Democritus then who is the scientist? Democritus is the philosopher who first proposed the word atomus. Atomus means it's a Greek word. The meaning is cuttable or indivisible. அதாவது இது ஒரு கிரேக்க ஒரு சொல்தான், மேலும் பிரிக்க முடியாதது வெட்டப்பட முடியாததுன்னு சொல்லி பொருள்படுற ஒரு சொல்தான் இந்த அட்டமஸ் சொல்ற டெமோக்ரட்டிஸ் சயின்டிஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி. ரைட்? சோ அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் டெமோக்ரட்டிஸ் பிறகு வந்தது அரிஸ்டாட்டில்ன்ற சயின்டிஸ்ட் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அப்படி ஒரு கன்செப்டே இல்லைன்னு சொன்னா, அதாவது டெமோக்ரட்டிஸ் சொல்ற மாதிரி என்னது மேலும் பிரிக்க முடியாத ஒரு துணிக்கை உண்டு, கட்டபிள் பார்ட்டிகல் உண்டு, ஈக்குவலான்னு சொல்லி ஜஸ்ட் அவரை நிக்லேட் பண்ற வேலையத்தான் செஞ்சாரு. யாரு? அதாவது புறக்கணிச்சிற வேலையத்தான் யாரு செஞ்சாரு? இந்த அரிஸ்டாட்டில்ன்ற சயின்டிஸ்ட் செஞ்சாரு. அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு பிறகு வந்த சயின்டிஸ்ட் தான் ஜான் டால்டன் சொல்ற இந்த சயின்டிஸ்ட் என்ன செஞ்சாரு, அதாவது அணுக்கள், அதாவது இதுக்கு அழகா டிஸ்கிரைப் பண்ணினார் இல்லையா? அதாவது அணுன்னு சொன்னா அட்டம்னு சொன்னா என்னன்றத அழகா டிஸ்கிரைப் பண்ணினார். சோ அப்ப அணுன்னு சொல்றது என்ன, எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது, அணுக்கள் சேர்ந்து அணுக்கள் சொல்ற அவர் சிம்பிளா சொன்னாரு. அணு சம்பந்தமா 4 கொள்கைகளை சொன்னாரு. அணுக்கள்ன்றது மேலும் பிரிக்க முடியாத மிகச்சிறிய துணிக்கையே அணுன்னு சொன்னாரு. அதாவது இரண்டாவது அப்புறம் என்ன சொன்னாரு, அணுக்கள் பல எளிய முழு எண் விகிதத்துல சேர்றதுனாலதான் சேர்வைகள் உருவாகும்னு சொன்னாரு. அடுத்ததுமா என்ன மூணாவது என்ன சொன்னாரு, அணுக்களை மேலும் இந்த ரசாயன மாற்றங்களின் ஊடாக அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொன்னாரு. நாலாவது என்ன செஞ்சாரு, அணுக்கள் அதாவது அணுக்கள் அப்ப இந்த அணுக்களை மேலும் பிரிக்கவோ அதாவது ஒரு மூலகத்தில் இருக்கிற எல்லா அணுக்களும் ஒரே மாதிரி இருக்கும்ன்ற விஷயத்துல அப்ப முக்கியமான 4 கொள்கைகளை சொன்ன யாரு? ஜான் டால்டன். அப்ப நான் எழுதிக்கிறேமா, இது வந்து அணுன்ற அந்த கன்செப்ட் எந்த ஆர்டருக்கு டெவலப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றதை நான் இதுல மார்க் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, ஆறாவது ஜான் டால்டனுக்கு பிறகு வந்த சயின்டிஸ்ட் தான் யாரு? ஜே தாம்சன் சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் அட்டமிக் ஸ்ட்ரக்சர் அட்டமிக் மாடல் அதான் அணுக்குரிய முதல் அணு மாதிரி வெளியிட்டர் யாருமா? யாரு? ஜே தாம்சன். So J.J. Thomson who proposed the first atomic model in the atomic history. So அப்ப atomic historyல ஃபர்ஸ்ட்க்கு அந்த அணுக்குரிய ஒரு மாடல் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? J.J. Thomson. அப்ப J.J. Thomson வந்து அட்டமிக் மாடலை ப்ரொபோஸ் பண்றதுக்கு முதல்ல ஹெல்ப்ஃபுல் ஆயின்றது வந்து கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட், கேத்தோட் கதிர் பரிசோதனை. அப்ப பாஸ் பேப்பர்ல கேத்தோட் கதிர் குழாய் பரிசோதனை சம்பந்தமான எம்சிக்யூஸும் வந்துக்குதுமா. கேத்தோட் கதிர் குழாய் பரிசோதனை சம்பந்தமான எம்சிக்யூ கேத்தோட் கதிர் அப்ப நாங்க ஆல்ரெடி நாங்க முந்தி நிறைய படிச்சுக்கிறேம்மா. அப்ப நிறைய படிச்சுக்கிறோம். அப்ப இந்த கேத்தோட் கதிர் குழாய் பரிசோதனை எப்படி செய்யற, அது யாரு செஞ்ச, கேத்தோட் கதிர் எங்கேயும் உருவாகும், அதோட இயல்புகள் என்ன, அதோட கேரக்டர்ஸ் என்ன, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த புலத்துல எப்படி இருக்கும், அதோட அலை இயல்பு என்ன, அதோட துணிக்கை இயல்பு என்ன, அதுல எக்கச்சக்கமான விஷயங்களை நாங்க பாத்திக்கிறோம் நாங்க. சரியா? சரி, அப்ப அது சம்பந்தமா வார டைம்ல நாங்க பாப்போம். நாங்க அடுத்தடுத்த எம்சிக்யூஸ்ல வருது. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப அட்டமிக் மாடல் சொல்றது என்னன்ற விஷயத்த சிம்பிளா நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். சோ அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஜே தாம்சன் அட்டமிக் மாடல், அப்ப இந்த அட்டமிக் மாடல் அதாவது அணு கட்டமைப்புக்கு நாங்க சொல்றோமா பிளம்ஸ் புடிங் மாடல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பிளம்ஸ் புடிங்
மாடல், அதாவது பிளம்ஸ் புடிங் மாடல் என்று சொல்லி முதல்ல செல்வோம். நாங்க இந்த அணு கட்டமைப்புக்கு முதல்ல செல்றது என்னமா பிளம்ஸ் புடிங் மாடல் என்று செல்வோம். அப்ப பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கணும் அதே எப்படி நாங்க இந்த விஷயங்களை இதாக்குறேன். சும்மா நார்மலா அப்ப நாம் பாக்குற டைம்ல உங்களுக்கு என்ன செய்யணும், அப்ப ஏதோ ஒன்று மைண்ட்ல வந்துட்டு போற மாதிரி இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஷே செய்யறாங்க இருந்தாலும் சரி, செகண்ட் ஷே செய்யறாங்க இருந்தாலும் சரி, இல்லாட்டி ப்ராப்பர் வெஜ் இருந்தாலும் சரி, அதே பேப்பர் ஒன்றுல ஒரு சார் பேசுற டைம்ல இதே விஷயத்தை நாங்க படிச்சாச்சு தானேன்னு சொல்லி ஈக்கிறத விட அது ஏதோ சம்திங் ஏதோ கேட்கு பார்க்கணும். அப்ப நான் சொல்றேன், இப்ப நான் வந்து ஆன்லைன்ல டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சோ ஒன் சைட் லீக்கிறாங்களது என்னைய பாக்க எனக்கு உண்மையா கொஞ்சம் பாக்கல. அப்ப எங்களுக்கு உள்ள விலையும் கொள்ளணும். நான் ஆன்லைன் இருக்கிற டைம்ல ஒரு 1.5 hours 3 hours நாங்க கிளாஸ் செய்யற டைம்ல நீங்களும் ஃபுல்லா எங்கேஜ் ஆகும். சோ ஒரு ரூம் ஒன்றுல போய் செப்பரேட் இதாக்கி என்ன தேவையான விஷயங்களை எழுதி கொள்ளணும். தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் சரி, தெரியாத விஷயம் இருந்தாலும் சரி, கட்டாயம் எழுதணும். என்ன சும்மா இக்கவே படாது, எந்த காரணத்தை கூட சும்மா இக்கப்படாது. சும்மா அப்ப தெரிஞ்சு சம்டைம் அது அவங்களுக்கு தெரிஞ்சு இது சின்ன விஷயம் தானே இருப்பீங்க. ஆனா அந்த எழுதுற டைம் நல்லா ஞாபகம். அப்ப ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு எங்களுக்கு மூளைக்கு பல மாறி போற டைம்ல எங்களுக்கு பதிகிற அளவும் கூடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாங்க இப்ப இதாக்குற டைம்லுமா பார்த்தேன்னு சொன்னா, இப்ப நார்மலா உங்களுக்கு இப்ப பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இப்ப எக்ஸாம் நான் இப்ப பேசுற டைம்ல நீங்க கண்ணாலையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, வீடியோலையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எழுதியும் கொண்டிருக்கிறீங்க, காதாலையும் கேட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்ப மல்டி டாஸ்கிங் போய் கட்டாயம். சோ அதனால கட்டாயம் அந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. என்ன சரி எழுதிக்கோங்க, என்ன சரின்னு சொன்னா எழுதிக்கொள்ளணும். கட்டாயம் என்ன சரி டவுட்ஸ் சோ அப்ப நான் சொல்லிக்கிறேன், மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ரைட். சோ அப்ப கெத்தோட்டு கதிர் குழாய் பரிசோதனை சம்பந்தமா எல்லாம் புறம் நாங்க பார்ப்போம். மிச்சம் டீடைல்டா போ தேவையில்லை. அப்ப நீங்க அப்ப நான் இல்ல டியூட்ல நான் போட்டிக்கிறேன் சயின்டிஸ்ட் ஃபுல் சம்மரி வந்து போட்டிக்கிறேன். பிடிஎஃப்ல பாக்கலாம். அப்ப சயின்டிஸ்ட் ஃபுல் சம்மரி. சோ அப்ப நான் வந்து இதுல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப என்ன டியூட்ஸ் நான் தாரேன்னு சொல்லி. சோ அப்ப ஒன்னாவது அப்ப இந்த தாரேன்னு சொல்லி அப்ப சயின்டிஸ்ட் லிஸ்ட் வந்து தாரேங்க இல்லையா. அப்ப இன்ஷால்லா அதை எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் போட்டுட்டேன். நான் சயின்டிஸ்ட் லிஸ்ட் ரைட். சோ அப்ப சயின்டிஸ்ட் லிஸ்ட் அப்ப வந்து ஃபில் பண்றதுக்கு மாதிரி தான் தருவேன். சோ அப்ப அதுல முக்கியமான சில விஷயங்கள் எட்டாகிக்கும். அதுல எல்லா சயின்டிஸ்டும் அப்ப உங்களுக்கு இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட் லிஸ்டையும் நான் போட்டிக்கிறேன். அப்ப அதுல சம்டைம்ஸ் எல்லாம் கருத்து முரண்பாடுகள் உள்ளக்கள் அப்படி எல்லாம் மீக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப அதுகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இப்ப எங்களுக்கு தேவை என்னத நாங்க இப்ப எங்களுக்கு ரிசோர்ஸ் புக்ல கைட்ல இருக்கிற விஷயங்கள் எங்களுக்கு சரியா கிளியரா ஐடியா உண்டு. அதுவே எங்களுக்கு வேண்டிய மட்டும் போதும். எங்களுக்கு எக்ஸாம்ஸை செஞ்சுக்கோ ரைட். ஓகே, நாங்க இப்ப அடுத்து வைப்போம். நாங்க அடுத்து வைப்போம். அப்ப அதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டாம் ஆன்சர். அப்ப இதுல முக்கியமான சில விஷயங்கள் நான் போட்டிக்கிறேன். அப்ப அதுல நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? ஓகே. அடுத்தது ரெண்டாவது தரப்பட்டுள்ள ஒட்சி அணையனின் கட்டமைப்பில் உள்ள எக்ஸ் ஆனது பி தொகுப்புக்குரிய மூலகமாகும். ரைட். மூலகம் எக்ஸின் கூட்டமாக இருக்கக்கூடியது என்னன்றதுதான் கேள்வி. மூலகம் எக்ஸ் கூட்டமாக இருக்கக்கூடியது என்னன்றதுதான் கேள்வி. ஓகே, இப்ப கொஸ்டின் நம்பர் 2 எடுத்தேன். ரெண்டாவது கொஸ்டின் எடுத்தேன்னா அது லீக்குது எப்படி இருந்துச்சுன்னா கட்டமைப்பு அதுல கட்டமைப்பு இருக்குது ஓ டபுள் பாண்ட் எக்ஸ் ஓ டபுள் பாண்ட் ஓ ஓ இதுக்கு 2 தனிச்சோடி வந்திருக்குது. இங்கேயும் 2 தனிச்சோடி வந்திருக்குது. இங்க 3 தனிச்சோடி வந்திருக்குது. இங்கே 3 தனிச்சோடி இருக்குது சிங்கிள் பாண்ட். இப்ப விலையுள் ஏற்றம் ஒன்று வந்திருக்குது ஒன் மைனஸ் சார்ஜிங் ரைட். இதான் கட்டமைப்பு தந்திக்குது. சோ இப்ப கேட்டுக்கிறேன் பி தொகுப்புக்குரிய மூலகமாகும் மூலகம் எக்ஸின் கூட்டமாக இருக்கக்கூடியது என்னன்றதுதான் கேள்வி. இது ஒரு பாசிட்டிவ் கேள்விமா, இது ஒரு பாசிட்டிவ் கேள்வி. அப்ப எப்பயுமே உள்ள ஐடியா ஒன்று ஆக்சிஜன் எடுத்தேன்னு சொன்னா ஆக்சிஜன் எங்களுக்கு லூயி கட்டமைப்பு வரைகிறது, லூயி ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். லூயி ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ற டைம்லமா ஆக்சிஜனுக்கு எப்படி ஆக்சிஜனுக்குரிய ரூல்ஸ் எப்படி வரும்ன்றது கிளியரா ஐடியாவும் டீக்கணும். அப்ப பிள்ளை தெரியணும் ஆக்சிஜனுக்குரிய ரூல்ஸ் சொல்லிக்கிட்ட நம்பர் ஆஃப் பாண்ட் பேர்ஸ். ஆக்சிஜனுக்கு எத்தனை பாண்ட் வரையிலும், ஆக்சிஜன் அணுவசுல எத்தனை பாண்ட் வரையிலும். So it can be central atom or terminal atom. central atom வந்தாலும் அதாவது மையணுவாக வந்தாலும் சரி, கிளையணுவாக வந்தாலும் சரி, எப்படி அதுக்கு நாங்க பாக்குற நம்பர் ஆஃப் பாண்ட் பேர்ஸ். அடுத்து சார்ஜ் அதாவது ஏற்றம். அடுத்து நம்பர் ஆஃப் லான் பேர்ஸ் அதாவது எத்தனை தனிச்சோடி வரும்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப அது சென்ட்ரல் ஐட்டமா வந்தாலும் சரி, டெர்மினல் ஐட்டமா வந்தாலும், மையணுவாக வந்தாலும் சரி, கிளையணுவாக வந்தாலும் சரி, எங்களுக்கு எப்படி நாங்க அதை பாக்குறோம்னு சொல்லி எங்களுக்கு ஐடியா டீக்கணுமா. அதாவது மையணுவா வந்தாலும் சரி, அப்ப எத்தனை பாண்ட் வரும்னு மேக்சிமம் 1 2 3 4 மேக்சிமம் எத்தனை பாண்ட் வரும்னு 4 பாண்ட் வரங்காட்டி வரும். அப்ப புள்ளை தெரிஞ்சுக்கணும் 2 பாண்ட் வந்தேன்னு ஏற்றம் 0.
2 பாண்ட் வந்தாச்சுன்னா எப்படி இருக்கும் ஏற்றம் பூஜ்ஜியமாக இருக்கும். 1 பாண்ட் வந்தாச்சுன்னா -1 ஏற்றம் வரும். பிளஸ் 3 பாண்ட் வந்தா +1, 4 பாண்ட் வந்தா +2 சொல்ற ஏற்றம் வரும். கிளியராமா இது? அப்ப உள்ள யோசிச்சு பாருங்களேமா, ஆக்சிஜன்றது 6ஆம் கூட்ட மூலகம். ஆக்சிஜன்றதுமா 6ஆம் கூட்ட மூலகம். இப்ப 6ஆம் கூட்ட மூலகம் சொல்லிக்கிட்ட ஒன்றுதான் பொண்டுக்கு போகுதுன்னு சொன்னா -1 சார்ஜ் வந்தீங்க. -1 சார்ஜ் வந்தீங்க. -1 தான் ஒரு இடத்துல ஏற்றிக்கணும். ஆகவே எத்தனை இலத்திரன் நீக்குது? 6. 6 இலத்திரன் எத்தனை தனிச்சோடி? 3 தனிச்சோடி இலத்திரன் வரும். எத்தனை தனிச்சோடி வரும்? 3 தனிச்சோடி இலத்திரன் வரும். ஆகவே இதுக்கு 3 தனிச்சோடி வரும், ஒரு 2 தனிச்சோடி வரும், ஒரு தனிச்சோடி வரும், 4 தனிச்சோடி வராது. இதான் கட்டமைப்பு. இதான் ஆக்சிஜனுக்குரிய ரூல். அப்ப எப்பயுமே புள்ள மைண்ட்ல வச்சுக்கணுமா, அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தேன்னு சொன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணா இந்த இடத்துல நாங்க போடுறதுமா விலையுள் ஏற்றம், அதாவது ரிசல்டன், அதாவது என்ன விலையுள் ஏற்றம் ரிசல்டன், அதாவது ஃபார்மல் சார்ஜ், அதாவது ரிசல்டன் சார்ஜ் தான் நாங்க இங்க போடுவோம். ரிசல்ட் விலையுள் ஏற்றத்தை தான் போடுவோம் நாங்க இங்க, ரைட்? அப்ப விலையுள் ஏற்றம் சொல்லிக்கிட்டப்பா, விலையுள் ஏற்றம் சொல்லிக்கிட்ட ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் வந்தீங்கன்னு சொன்னா 0 சார்ஜ். அப்ப இங்கேயும் 0 சார்ஜ், இங்க -1. அப்ப இதுக்கு மைனஸ் வந்திக்கணுமா, இதுக்கு மைனஸ் வந்திக்கணும், இதுக்கு மைனஸ் வந்திக்கணும். இந்த ஆக்சிஜனுக்கு என்ன வந்திக்கணும்? மைனஸ் வந்திக்கணும். இந்த ஆக்சிஜனுக்கு என்ன வந்திக்கணும்? மைனஸ் வந்திக்கணும். இந்த ஆக்சிஜனுக்கு மைனஸ் வந்திக்கணும். அப்ப அதே மாதிரி இங்க பார்த்தேன்னு சொன்னா, அப்ப இதுல அப்ப மைனஸ் மைனஸ் விலையுலேற்றம் 1 - தான் வருதுன்னு சொன்னா, இந்த சென்ட்ரல் ஏற்றம் மைய அணுக்கு பிளஸ் ஏற்றம் வந்திக்கணும். அப்பதான்மா மைனஸ் மைனஸ் 2 மைனஸ் ஒரு பிளஸ் விலையுலேற்றம் 1 - சொல்லி வரும். கிளியராமா இது? அப்ப பிள்ளை தெரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி இத மைனஸ் மைனஸ் விலையுலேற்றம் 1 + வருதுன்னு சொல்லி. அப்ப அடுத்தது எங்களுக்கு நாங்க பார்க்கணுமா, அப்ப இது பிளஸ் ஏற்றம் வருதுன்னு சொன்னா, பிளஸ் ஒரு மூலம் அல்லது அணுக்கு ஒரு ஏற்றம் வருதுன்னு சொன்னா, இலத்திரனை இழக்கிறதுனாலதான் ஏற்றம் வரும், அல்லது இலத்திரனை ஏற்கிறதுனாலதான் ஏற்றம் வரும். அப்ப இந்த அணுக்கு, இந்த மைய அணுக்கு பிளஸ் ஏற்றம் வந்திருக்குதுன்னு சொன்னா, அந்த மைய அணு ஒரு இலத்திரனை இழந்திக்கணும். அப்ப ஒரு இலத்திரனை இழந்திக்கணும். அப்ப ஒரு இலத்திரனை இழந்திக்கணும்னு சொன்னா உள்ள பார்க்கணும், அடே ஒரு இலத்திரனை இழந்திக்குதுன்னு சொன்னா, அப்ப ஆல்ரெடி இந்த மூலக்கூறு வந்து 3 1 2 3 4 5 6 ஆல்ரெடி 6 இலத்திரன் பங்கீட்டுவல் பிணைப்புக்கு பேத்திக்கு. ஆல்ரெடி 6 இலத்திரன் பங்கீட்டுவல் பிணைப்பு பேத்திக்குது. ஒரு இலத்திரன் என்ன செஞ்சுக்குது? இழந்திக்குது. அப்ப இறுதியோட்ல அப்ப அடே 6 இலத்திரன் பங்கீட்டுவல் பிணைப்புக்கு பேத்திக்குதுன்னு சொன்னா இறுதியோட்ல 6 ஏந்திக்கணும். அதே சந்தர்ப்பத்துல இப்ப மையனுக்கு ஒரு பிளஸ் ஏற்றம் வந்திக்குதுன்னா, அந்த மையனு ஒரு இலத்திரனை இழந்திக்குது. அப்ப அதுல ஆல்ரெடி ஒரு இலத்திரன் ஈந்திக்கணும். ஆகவே மொத்தம் இறுதியோட்ல 7 இலத்திரன் அந்த மூலக்கூறுல ஈந்திக்குது, அந்த அணுல ஈந்திக்குது. அப்ப 7 இலத்திரன் ஈக்குதுன்னு சொன்னா உள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அடே அந்த மூலக்கூறுல 7 இலத்திரன் ஈக்குதுன்னு சொன்னா, இறுதி ஓட்டுல 7 இலத்திரன் ஈக்குதுன்னு சொன்னா அது 17ஆம் கூட்ட மூலகமா ஈக்கணும். ஏன்னா மூலகங்கள்ட்ட, அதாவது ஆவர்த்தன அட்டவணையிலிருந்து நாங்க எடுக்கிற முக்கியமான ஒரு டேட்டா தான் என்ன, அவனோட கூட்ட எண்ணுன்றது இறுதியோட்டில் இருக்கிற இலத்திரங்களோட எண்ணிக்கை வகை குறிக்கும். அப்ப 17ஆம் கூட்ட மூலகம் சொன்னா அது இறுதியோட்ல 7 இலத்திரன் நீக்குது. ஆகவே 7 இலத்திரன் நீக்குதுன்னு சொன்னா இது ஒரு 17ஆம் கூட்ட மூலகமாக இருக்கணும். 17ஆம் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மூலகமாக இருக்கணும். சோ அவ புள்ளக்கு ஐடியா ஒண்டிக்கணும், இது ஒரு 17ஆம் கூட்ட மூலகம். கிளியராமா இது? சோ அப்ப இதே மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணுமா 2014 பாஸ் பேப்பர் எடுத்தேன்னு 2014 பாஸ் பேப்பர் எடுத்தேன். 2014 பாஸ் பேப்பர் எடுத்தேன்னு நான் நினைச்சேன் 2வது எம்சிக்யூன்னு நினைச்சேன். 2014ல 2வது எம்சிக்யூ வந்து இதே மாதிரி ஒரு எம்சிக்யூ தான் கேள்வி கேட்டி, இதே மாதிரி ஒரு எம்சிக்யூ தான் கேள்வி கேட்டிக்குது. அங்க எப்படி நான் கேள்வி கேட்டிக்குதுன்னு சொன்னா, அப்ப இதே மாதிரி எம்சிக்யூ ஒன்று தான் கேள்வி கேட்டிக்குது. அதாவது எப்படின்னா, அதாவது இப்படிதான் அங்க தந்திக்குன்னு நினைச்சிருக்கேன் நான். அதாவது எக்ஸ் ஓ ஓ ஓ 3 தனிச்சோடி 3 தனிச்சோடி 3 தனிச்சோடி ஒரு தனிச்சோடி விலையுலேற்றம் 1 - வந்து நான் நினைச்சேன் 2014ல இதான் எம்சிக்யூன்னு நினைச்சிருந்தேன், ரைட்? சோ அப்ப இது மாதிரி ஒரு எம்சிக்யூன்னு வந்து 2014ல. ஆகவே அங்க கேட்டிக்கிறேன்னு சொன்னா மூலகம் எக்ஸ் என்ன, மூலகம் எக்ஸ் எத்தனாம் ஆவர்த்தன அட்டவணையில எத்தனாம் கூட்டத்துக்குரியதுன்னு சொல்லி கேள்வி ஒன்று கேட்டீங்க. அப்ப புள்ள எப்படி பார்க்கணும், அடே இப்ப ஆக்சிஜனுக்கு 3 தனிச்சோடி வந்தீங்கன்னு சொன்னா 1 - வந்து 3 தனிச்சோடின்னு சொன்னா 3 தனி 1 - வந்தீங்கன்னா 3 தனிச்சோடி வரும். அப்ப 1 - இங்கே 1 - அப்ப புள்ள பாக்குதாடே இங்க பாருங்க, அப்ப 1 2 3 மைனஸ் வருது, 3 மைனஸ். ஆனா விலையுலேற்றம் என்ன வருது? 1 - தான் வருது. அப்ப விலையுலேற்றம் 1 - வருதுன்னு சொன்னா கட்டாயம் மைய அணுக்கு என்ன ஏற்றம் இந்திக்கணும்? 2 + இந்திக்கணும். அப்ப மைய அணுல 2 + இருக்குதுன்னு சொன்னா
உடனே புள்ள தெரிஞ்சுக்கணும் அந்த மைய அணுவில் இந்த 2 இலத்திரன்கள் இழக்கப்பட்டிருக்குது. 2 இலத்திரன் என்ன செய்யப்பட்டிருக்குது? இழக்கப்பட்டிருக்குது. அப்ப 2 இலத்திரன்கள் இழக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா புள்ள யோசிச்சணும், அடே 1 2 3, அதாவது 3 இலத்திரன்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது? பிணைப்புக்கு போய்த்திருக்குது. அதே சந்தர்ப்பத்துல 2 இலத்திரன் ஆல்ரெடி ஈக்குது. 3 இலத்திரன் பிணைப்புக்கு போய்த்திருக்குது. ஒரு 2 இலத்திரன் ஆல்ரெடி மைய நூல ஈக்குது. ஓகே 2 2 பிளஸ் வந்து அப்ப 2 இலத்திரன் இழக்கப்பட்டிருக்கணும். ஆகவே 2 இலத்திரன் மொத்தம் எத்தனை இலத்திரன் நீந்திக்கணும்? மொத்தம் எத்தனை இலத்திரன் நீந்திக்கணும்? 7 இலத்திரன் நீந்திக்கணும். மொத்தம் 7 இலத்திரன் நீந்திக்கணும். அதுல அப்ப 7 இலத்திரன் ஈந்திக்கணும்னு சொன்னா அப்ப இறுதி ஓட்டுல 7 இலத்திரன் நீக்குதுண்டா அது எத்தனாம் கூட்ட மூலகம்? அதே ஆன்சர் 17ஆம் கூட்ட மூலகமாக இந்திக்கும். சோ ஆகவே இதான் இந்த அதே அதே இந்த கேள்வி வார டைம்ல அந்த கேள்வி எப்படி அப்ரோச் பண்றேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். என்னென்ன விஷயங்களுக்கு எப்படி அப்ளை பண்ற அடே, அதாவது மைய நூல வார டைம்ல அப்ப மைய நூல வார டைம்ல இப்ப எப்படி நாங்க இந்த கொஸ்டின் எப்படி பாக்குறோம்? அப்ப அப்ப உடனே பிள்ளை தெரிஞ்சுக்கணும், அடே இந்த சேர்வை இந்த எக்ஸ்ன்றது யாராக இருக்கலாம்? மேபி குளோரின் ஆகிக்கலாம். ஏன்னா குளோரின் கேள்வி போடலாம். சோ சாரி, அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி இந்த சேர்வை இப்படியான கேள்விகள் வர டைம்ல எப்படி இதுக்கு நாங்க ஆன்சர் பண்றேன்னு சொல்லி கிளியரா ஐடியா வந்து இருக்கணும். ஆகவே உள்ள அந்த நான் இந்த கேள்வியை பார்த்தேன்னு சொன்னா இந்த கேள்வியில ஆன்சர் வந்து 1ஆம் ஆன்சர் வரும் 17ஆம் கூட்டம் மூலகம். கூட்டம் 17 சேர்ந்த ஒரு மூலகமா தான் நீக்கும் இந்த சேர்வை. ரைட்? ஓகே. சோ இப்ப அடுத்து போம் நாங்க மூணாவது எம்சி குயிக்கா 3வது எம்சிக்கு வாசிங்கம்மா. ஓகே, இப்ப நான் நினைச்சேன் இது ஓகே. இப்ப அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். அடுத்த கேள்விக்கு ஓகே, அடுத்த கேள்வி 3வது எம்சிக்யூ. சரியா? 3வது எம்சிக்யூ. ரைட்? இப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் 3வது எம்சிக்யூ கத்தோட்டு கதிர் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் பிழையானது. கத்தோட்டு கதிர் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் பிழையானதுதான் கேள்வி. ரைட்? சோ அப்ப 1வது கத்தோட்டு கதிர் சடப்பொருள் துணிக்கையுடன் மோதும் போது சக்தி துணிக்கைகள் வெளியேறலாம். சரியாமா? இப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதாவது கத்தோட்டு கதிர் குழாயுளுக்கு கத்தோட்டு கதிர் துணிக்கையுடன் மோதும் போது சக்தி துணிக்கைகள் வெளியேறலாம். கத்தோட்டு கதிர் சடப்பொருள் துணிக்கையுடன் மோதும் போது சக்தி துணிக்கைகள் வெளியேறலாம். ஏழும் அதாவது நீங்க படிச்சுக்கிறீங்கம்மா. அதாவது சக்தி துணிக்கைகள், அதாவது சடப்பொருட்கள், அதாவது நாங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கத்தோட்ட கதிர்களோட இயல்புகள் சம்பந்தமா உங்களுக்கு ஐடியா உண்டிருக்கு இல்லையா? கத்தோட்ட கதிர்களோட இயல்புகள் என்னன்ற விஷயங்கள் சம்பந்தமா பேசிக்கான ஐடியா உண்டிக்கணும் உங்களுக்கு. ரைட்? சோ கத்தோட்ட கதிரோட இயல்புகள்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா அப்ப கத்தோட்ட கதிர் எப்படி உருவாக்குறேன்னு சொல்லி எங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் நாங்க. அதாவது கத்தோட்ட கதிரோட உருவாக்கத்தை பார்த்தோன்னா இதனை கத்தோட்ட கதிர் குழாயுமா, இதனைமா கத்தோட்ட கதிர் குழாய் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு. சோ கத்தோட்ட கதிர் குழாய்ன்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல 2 தட்டிக்கும். சோ இந்த இடத்துலயும் 2 துணிக்கை கோடுகள் இழுக்கப்பட்டிருக்கும். சோ இந்த
ரெண்டு ஹை வோல்டேஜ் பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்றேன் நான். ஹை வோல்டேஜ் பேட்டரி ஒன்றோட கனெக்ட் பண்ணிவிட்டேன்னு ஹை வோல்டேஜ் பேட்டரி ஒன்றோட கனெக்ட் பண்ணிவிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி இதுக்கு இந்த நான் ஒரு குறிப்பிட்ட வாயு எடுத்தேன்னு ஹைட்ரஜன் எடுத்துன்னு வைங்களேம்மா. ஹைட்ரஜன்லேருந்து ரெண்டு ஹைட்ரஜன் அணு ஹைட்ரஜன் H2 கேஸ்ல இருந்து என்ன செய்யும், அணுநிலை ஐதரசன் உருவாகும், 2H கேஸ் உருவாகும். அதுலேருந்து இலத்திரன்கள் இழக்கப்பட்ட என்ன உருவாகும், 2H+ கேஸும் என்ன உருவாகும், ரெண்டு இலத்திரனும் உருவாக பார்க்கும். சரியா? அப்ப எப்பயுமே மைண்ட்ல இருக்கணும், இந்த இலத்திரன்கள் சொல்றதுதான் கேத்தோட்டு கதிர். அதாவது இந்த நேரேற்றப்பட்ட தகடு, இது எதிரேற்றப்பட்ட தகடு. நேரேற்றப்பட்ட தகடு வந்து நேர்முனையுடன் இணைக்கப்பட்ட தகடு நேரேற்றப்பட்டிருக்கும். எதிர்முனையுடன் இணைக்கப்பட்ட தகடு எப்படி இருக்குமா, எதிரேற்றப்பட்டிருக்கும். எதிரேற்றப்பட்டிருக்கும். சோ இதனேமா கெத்தோட்டு கதிர் கெத்தோட்டு கதிர் பரிசோதனை. சோ அப்ப கெத்தோட்ல இருந்து வார கதிருக்கு தான் நாங்க என்ன சொல்றோம், கெத்தோட்டு கதிர்னு சொல்றாங்க. கெத்தோட்ல இருந்து வார கதிருக்கு நாங்க என்ன சொல்றாங்க, கெத்தோட்டு கதிர்னு சொல்லி. அப்ப இந்த கெத்தோட்டு கதிரை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா, கெத்தோட்டு கதிரை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா உங்களுக்கு ஐடியா உண்டிக்கணும் இந்த கெத்தோட்டு கதிர இயல்புகள் என்ன. கெத்தோட்டு கதிர் எப்பயுமே நேர்கோட்டில தான் அசையும். அப்படி தெரிஞ்சுக்கணும், கெத்தோட்டு கதிர் எப்பயுமே நேர்கோட்டில தான் அசையும். அப்ப நேர்கோட்டில் அசைறதுக்கான சான்று என்னன்னு சொன்னோமா, கெத்தோட்டு கதிர பாதையில, அதாவது பாதையில வைக்கப்பட்ட ஒரு வளைவான பொருளோட பிம்பம், உருப்பெருத்த பிம்பம் பின்னுக்கு விளங்கும். சோ அப்ப கெத்தோட்டு கதிர் நேர்கோட்டில் அசைஞ்சிருந்தா தான் உருப்பெருத்த பிம்பம் ஒன்று வந்தீகணும் மங்கள. ஆகவே கெத்தோட்டு கதிர் வந்து நேர்கோட்டில தான் அசையும்ன்றதுக்கு ஒரு சான்றாக எடுக்கலாம். அடுத்ததுமா கெத்தோட்டு கதிர்ன்றது துணிக்கை இயல்பு காட்டும். துணிக்கைக்குரிய இயல்புன்னு சொன்னா கெத்தோட்டு கதிருக்கு ஒரு திணிவொண்டிக்கும் உந்தம் ஒண்டிக்கும், அது இயக்க சக்தியாக மாறும். அப்ப கெத்தோட்டு கதிர பாதையில வைக்கப்படுற கெத்தோட்டு கதிர பாதையில வைக்கப்படுற ஒரு பொருள், கெத்தோட்டு கதிர பாதையில வைக்கப்படுற ஒரு துடுப்பு சில் என்ன செய்யும்னா சுழல். அப்ப துடுப்பு சில்லு சுழல்றத வச்சு எனக்கு என்ன செய்யலாம்னா, கெத்தோட்டு கதிர் வந்து இந்த துணிக்கைக்குரிய இயல்பை காண்பிக்கிறன்ற ஒரு பாயிண்ட் ஒன்று செல்ல 7 மயிலவங்களுக்கு செல்ல இயலும் இல்லையா. அதே மாதிரிமா கெத்தோட்டு கதிர் எடுத்து பார்த்தோம்னா கெத்தோட்டு கதிர வாங்க முடியும்.
ஓகேம்மா. ஸோ அப்போ எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதாவது எப்படி நாங்கள் இந்த இந்த நான் இலத்திரன்கள், அதாவது கெத்தோட்ட கதிர்களுடைய இயல்புகளை ஒப்பிடுறேன்னு சொல்லி. அடுத்ததுமா கெத்தோட்ட கதிர்ன்ற எதிரேற்றப்பட்ட துணிக்கை. நம்ம பிள்ளை தெரியணும், கெத்தோட்ட கதிர் எதிரேற்றப்பட்ட துணிக்கைன்னு சொன்னா கெத்தோட்ட கதிர்ட, அதாவது கெத்தோட்ட கதிர் வந்து நாங்கள் வந்து ஒரு மின் புலத்துல வச்சேன்னு சொன்னா கெத்தோட்ட கதிர் வந்து நேர்த்தகட்டை நோக்கி திரும்பல் அடையும். நேர்த்தகட்டை நோக்கி திரும்பல் அடையிறத வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம், அதாவது எதிரேற்றப்பட்ட ஒரு துணிக்கை என்று சொல்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ரைட். அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கெத்தோட்ட கதிர்ட அப்ப கெத்தோட்ட கதிர்ட பாதையில வைக்க, அப்ப கெத்தோட்ட கதிர்ட கெத்தோட்ட கதிர் நாங்க என்னத்த ஒரு காந்த புலத்துல அனுப்பினேன்னு சொன்னா, காந்த புலத்துல அனுப்பினேன்னு சொன்னா அது ஃபிளமிங்ட இடக்கை விதி, லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல ஃபாலோ பண்ணி என்ன செய்யும் சொன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அப்ப எந்த சைடுக்கு டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சரி. அப்ப அந்த சில இயல்புகளையும் எங்களுக்கு பாக்குறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்குரிய இது நான் ப்ரூஃபாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். ரைட். ஸோ அப்போ அதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு நார்மலா சில விஷயங்களை, அதாவது கெத்தோட்ட கதிர்ட இயல்புகளை வச்சுக்கொண்டு பார்க்கலாம். ரைட். அப்ப ஒரு சரியா. சோ அப்ப இந்த கெத்தோட்ட கதிர்களோட இயல்புகள், அடுத்து கெத்தோட்ட கதிரை நாங்க ஒரு உலோக தகட்டுக்கு அடிச்சேன்னு சொன்னா அதுல இருந்து நாங்க படிச்சுக்கிறோம் எக்ஸ் கதிர்கள் உருவாக்கப்படும் சொல்லலாம். எக்ஸ் கதிர உருவாக்கம்னு சொல்றது கண்டுபிடிச்சு, எக்ஸ் கதிரை கண்டுபிடிச்சது வந்து ரோஞ்சன் சொல்ற சயின்டிஸ்ட். ஸோ அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதே எக்ஸ் கதிர உருவாக்கம் சம்பந்தமாகவும் நாங்க பாத்திக்கிறோம் நாங்க இந்த விஷயங்கள் சம்பந்தம். ஸோ அப்ப எங்களுக்கு பேசிக்கா ஐடியா ஒண்டிக்கணும் எப்படி நாங்க அந்த விஷயங்கள் நாங்க பாக்குறோன்னு சொல்லி. அப்ப எக்ஸ் கதிர உருவாக்கம்னு சொல்றது எப்படி இதாகுதுன்ற ஃபுல் ஐடியா எங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா எங்களுக்கு ஈக்கணும். அடுத்ததுமா எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் தான், அடுத்து எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் கெத்தோட்ட கதிர்ட, அதாவது கெத்தோட்ட கதிர்ட துணிக்கை இயல்பு அலை இயல்பு. அப்ப அலை இயல்புக்கு ஒரு சான்றாக நாங்க செல்லுவோம். கெத்தோட்ட கதிர் வந்து அதாவது அலைகளுக்கு ஒரு இயல்பு வந்து கோணல் அடைகிற தலையீடு அடைகிறன்னு சொல்லி. கெத்தோட்ட கதிர்கள் கோணல், அதாவது தலையீடு டிஃப்ளெக்ட் ஆக. அப்ப அந்த இதுக்குரிய, அதாவது லைட்ஸ் வேவ்ஸுக்குரிய கேரக்டர்ஸை காட்டும். அடுத்து வந்து கெத்தோட்ட கதிர் வந்து அந்த அந்த அதோட பார்ட்டிக்கல் நேச்சரா இருந்தாலும் சரி, அதோட வேவ் நேச்சரா இருந்தாலும் சரி, அதாவது அலை இயல்பா இருந்தாலும் சரி, வேற வேற டைம்ல காட்டாது. ஒரே டைம்ல சிமல்டேனியஸ்லி இட் ஷோஸ் தி வேவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி. ரெண்டுமே ஒரே டைம்ல என்ன செய்யும், வேவ் நேச்சரையும் காட்டும், அதாவது துணிக்கை இயல்பையும் காட்டும், அலை இயல்பையும் காட்டக்கூடியதாக இருக்கும் இந்த கெத்தோட்ட கதிர்கள். அப்ப எங்களுக்கு பேசிக்கா அது சம்பந்தமான ஐடியா ஒன்று எங்களுக்கு ஈக்கணும். சரியாமா. சோ அப்ப இந்த கொஸ்டினை பார்த்தேன்னு சொன்னா, இந்த கொஸ்டின்ல ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட் நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட். கெத்தோட்ட கதிர் சடப்பொருள் துணிக்கையுடன் மோதும் போது கதிர் துணிக்கைகள் வெளியேறலாம். சரியா இல்லையா? சரி. அடுத்து கெத்தோட்ட கதிரின் கண்டுபிடிப்பு ஆனது மூலக அணுக்களின் இலத்திரன் புரோத்தன் கண்டுபிடிப்புக்கு வழிகோலியது. சரியா இல்லையா? இலத்திரன்களோட புரோத்தன்களுக்கு இதுக்கு வழிகோலியதா இல்லையா? சோ இலத்திரன்கள் சம்பந்தமான ஆய்வுகள், அப்ப அதாவது இலத்திரன்கள் சம்பந்தமான ஆய்வுகளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஆரம்பமாக இருந்துச்சு கெத்தோட்ட கதிரோட கண்டுபிடிப்பு. அது இவை துணிக்கை இயல்பை காட்டும் போது அவை அவை அலை இயல்பை காட்டாது. அப்படியா? இல்லை, இப்பதான் நான் சொன்னேன், துணிக்கை இயல்பு அலை இயல்பு ரெண்டையும் ஒரே டைம்ல காட்டும்னு சொல்லி. ரைட். அடுத்ததுமா கத்தோட்ட கதிர் குழாயில் கத்தோட்ட கதிர் அனோட்டை நோக்கி செல்லும் போது அவற்றின் உந்தம் அதிகரிக்கின்றது. அனோட்டை நோக்கி செல்லும் போது அவற்றின் உந்தம் அதிகரிக்கின்றது. சரியா இல்லையா? சோ அது சரி. அதாவது இந்த இங்கல போற டைம்லமா அது வேகம் கூடும், வெலோசிட்டி கூடும். அப்ப உந்தம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப என்ன செய்ய கெத்தோட்ட கதிர், அப்ப கெத்தோட்ட குழாய் கத்தோட்ட கதிர் அனோட்டை நோக்கி செல்லும் போது, இப்ப சும்மா யோசிச்சு பாருங்களேன், கெத்தோட்டில இருந்து இப்ப இதானேமா இந்த நேரேற்றப்பட்ட இதுக்கு தான் நாங்க என்ன சொல்றேன், நேரேற்றப்பட்ட இதுக்கு நாங்க சொல்றேன் அனோடுன்னு சொல்லி இதுக்கு நாங்க என்ன சொன்னாங்க, கெத்தோட். அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். அப்ப கிட்ட வார டைம்லுமா எலக்ட்ரான் கவர்ச்சி கூடும். ஸோ கவர்ச்சி கூடுற டைம்ல ஸோ த வெலோசிட்டி வில் இன்க்ரீசஸ், அதாவது வேகம் கூடும். ஸோ வேகம் கூடுறதுனால அவங்களோட உந்தம் எம் இன்டு வியும் என்ன செய்யும்? ஆல்சோ இன்க்ரீசஸ். மொமெண்டம் ஆல்சோ இன்க்ரீசஸ். ரைட். ஸோ அப்ப என்னோட நோக்கி வர டைம்ல, என்னோட கிட்ட போற டைம்ல
வெலோசிட்டியும் கூடும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? சரின்னு வரும். அடுத்தது கெத்தோட்டு கதிர் பயணிக்கும் எதிர் திசையில் நேர்கதிர் பயணிக்கின்றது. சரியா பிள்ளையா? கூட சரி. கெத்தோட்டு கதிருக்கு அப்ப கெத்தோட் ரேஸ் அப்ப இங்கல நார்த் சைடுக்கு போகுதுன்னு சொன்னா அப்ப இது இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும்? இங்கல நோக்கி இங்கல சைடுக்கு வரும். கெத்தோட் இந்த சாரி இங்கல சைடுக்கு வரும். ரைட்? ஸோ அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப நேர்கதிர்கள் அப்ப இது வந்து பாசிட்டிவ் ரேஸ், பாசிட்டிவ் ரேஸ் இங்கல சைடுக்கு வரப்பா. ரைட்? கெத்தோட் ரே ரைட்? ஸோ அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப ரெண்டுமே பெரலலா போகும், அதாவது சமாந்திரம் ஒன்றுக்கு ஒன்று சமாந்திரமாக போகும். ஸோ ஆன்சர் பொருத்தமான ஆன்சராக வரும். அதுல முக்கியமான நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று, கெத்தோட்டு கதிர் அதாவது கெத்தோட்டு கதிர் சடப்பொருள் துணிக்கையுடன் மோதும் போது சக்தி துணிக்கைகள் வெளியேறலாம்னு சொல்றது சரிம்மா. அதாவது கெத்தோட் ரேயை நாங்க வந்து மெட்டல் சர்ஃபஸ் ஒன்று அடிச்சேன்னு இதனே நான் நார்மலா எடுக்கிறேன். நான் இது ஒரு மெட்டல் சர்ஃபஸ்ன்னு வச்சிருக்கேன்மா. மெட்டல் சர்ஃபஸ் அதாவது உலோக மேற்பரப்புன்னு எடுக்கிறேன். இப்ப கெத்தோட்டு கதிர் நான் இப்படி அடிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க தெரியும், கெத்தோட்டு கதிர்ல இருந்து வாரதுமா எக்ஸ்ரேடியேஷன். அப்ப எக்ஸ்ரேடியேஷன் தான் உருவாக்கப்படும். அப்ப எக்ஸ்ரேடியேஷன் சக்தி துணிக்கைகளுமா, போட்டோன்கள். ஸோ போட்டோன்கள் வெளியிடப்படும். ஸோ அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சரின்னு சொல்லி வரும். அப்ப ஆன்சர் பொருத்தமான ஆன்சராக வரும். மூணாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருத்தமான ஆன்சராக வரும். மூணாவது ஆன்சர் பிழையான ஆன்சராக வரும். ரைட்? ஓகே, குயிக்கா நாலாவது எம்சிக்யூ பாருங்கம்மா. நாலாவது எம்சிக்யூ அவசரமா நாலாவது எம்சிக்யூ பாருங்க. தேவையான விஷயங்கள் எழுதிக்கணும் சும்மிக்கிறல. நாலாவது எம்சிக்யூ பாருங்க. அப்ப என்சமன் 3. அப்ப நாலாவது எம்சிக்யூ செல்லிக்குதுமா. நாலாவது எம்சிக்யூ சாரி, நான் இங்கிலீஷ்ல நான் பேப்பர் என்ன கையில் இங்கிலீஷ்ல இப்ப இல்லை. ஸோ அதனால நான் பிரிண்ட் பண்ணிட்டு வரங்காட்டியும் நான் தமிழ்லேயே சொல்றேன். நான் ஸோ குயிக்கா கொஞ்சம் பாருங்க என்ன சார் விலங்கலன்ஸ்னா கேட்கும். ஓகே, ஸோ என் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3, ml இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. சக்தி சொட்டெண்களுக்குரிய அதி உயர் இலத்திரன்களின் எண்ணிக்கை யாது? n is equals to 3, ml should be 0. n is equals to 3, ml is equals to 0. அப்போ தெரிஞ்சுக்கணுமா சக்தி சொட்டாக்கம். அப்ப சக்தி சொட்டாக்கம் அப்ப சக்தி சொட்டாக்கம் சொல்லிக்கிட்ட தெரிஞ்சுக்கணும். சக்தி சொட்டாக்கம்ன்றது என்ன? செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ். சக்தி சொட்டின் தொடைகள் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ். அப்ப செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ்ன்ற அந்த கன்செப்ட் இதுமா. அப்ப சக்தி சொட்டின் தொடைகள் என்று சொல்றது உங்களுக்கு பேசிக்கா ஐடியா உண்டிக்கணும். அந்த சக்தி சொட்டின் தொடைகள்ன்றது என்ன, அதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், இப்படி நாங்க பாக்குறது பேசிக்கான ஐடியா கட்டாயம் ஈக்கணும். எல்லாருக்கும் கட்டாயம் ஈக்கணும். ஸோ சக்தி சொட்டின் தொடைகள் செலக்டுமா அது நாங்க ஏன் யூஸ் பண்றோம்னு சொன்னா, இப்ப ஒரு ஆட்டம்ல ஒரு அணுவுல எலக்ட்ரானோட பொசிஷனை சரியா நாங்க டிஃபைன் பண்றோம். ஒரு எலக்ட்ரான் சரியா எங்க இருக்கிற எந்த பொசிஷன்ல என்ன மெயின் எனர்ஜி லெவல்ல, என்ன சப் எனர்ஜி லெவல்ல, என்ன ஆர்பிட்டல்ல, என்ன ஆங்கிள் இருக்குதுன்னு சொல்லி சரியா அக்யூரேட்டா சொல்றது நாங்க யூஸ் பண்ற ஒரு மெத்தடாலஜி தான் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் சொல்றது. அதாவது என்ன சக்தி சொட்டின் தொடைகள்னு சொல்றது. அப்ப இந்த சக்தி சொட்டின் தொடைகள்னு சொல்லிக்கிட்டோமா, முதல்ல என்னன்னு சொல்றதுமா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், தலைமை சக்தி சொட்டேன்னு சொல்றாங்க. இதால நாங்க வரைவிலக்கணப்படுத்துற வந்துமா பிரதான சக்தி மட்டத்தை வகை குறிக்கும். இந்த என்னன்னு சொல்றது சிம்பிள் என்னன்றதுமா பிரதான சக்தி மட்டம், மெயின் எனர்ஜி லெவல், பிரதான சக்தி மட்டம் எந்த பிரதான சக்தி மட்டத்துல இருக்கிறன்றத சரியா வரைவிலக்கணப்படுத்தும். அதாவது என்னன்றது 1, என்னன்றதுமா 1 2 3ன்னு சொல்லி இப்படி போகும். கிளியராமா இது? அடுத்து எல்ன்றதுமா திசை விட் சக்தி சொட்டின்னு சொல்றாங்க. எசிமெத்தல் குவாண்டம் நம்பர்ஸ் திசை விட் சக்தி சொட்டு. அதாவது எல்ன்றதுமா அதாவது அந்த மெயின் எனர்ஜில என்ன சப் எனர்ஜி லெவல், அதாவது எந்த அதாவது என்ன உபசக்தி மட்டத்துல காணப்படும் சொல்லி சப் எனர்ஜி லெவல். அப்ப உபசக்தி மட்டம் சப் எனர்ஜி லெவல் என்ன உபசக்தி மட்டத்துல காணப்படுதுன்றது இதுல இருந்து வகை குறிக்கப்படும். அப்ப என்ன உபசக்தி மட்டம்னு சொல்லிக்கிட்ட எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எஸ்ன்னு சொல்லிக்கிட்டோமா 0ன்னு சொன்னாங்க. SP சொன்னா 1, Dன்னு சொன்னாமா 2, Fன்னு சொன்னாமா 3ன்னு சொல்லுவோம் நாங்க. கிளியராமா இது? அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எத்தனை என்ன சக்தி மட்டங்கள் ஈக்க போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு பேசிக்கா ஐடியா உண்டு.
ரைட்? சோ அப்ப அப்ப புள்ளை தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நம்பர்ஸ் வச்சுக்கொண்டு தான் நாங்க என்ன செய்யறாங்க, என்ன இதுல இருக்குதுன்னு சொல்றத நாங்க பார்ப்போம்னா. அடுத்தமா எம்எல் 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 என்று சொல்றதுமா, எம்எல் என்று சொல்றது அந்த ஒவ்வொரு சப் எனர்ஜி லெவல்லையும் என்ன பொசிஷன்ல இருக்குது, எந்த ஆர்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி. அப்ப எஸ் ன்னு சொல்லிட்டு யூ நோ இட் ஹேஸ் ஒன்லி ஒன் ஆர்பிட்டல். எஸ் சப் எனர்ஜி லெவல் இட் ஹேஸ் ஒன்லி ஒன் orbital, right? So S means 0. Always it should be 0, right? So P in the senama S, P in the sena, it has 3 sub energy levels. Sorry, 3 orbitals, right? So we are numbering the orbitals like this: -1, 0, +1. இப்படி தானே நம்பர் பண்ணுவோம் நாங்க. கிளியரா மாதிரி? So அப்ப இந்த பொசிஷன் orbitals the position சொல்றது தான் என்னமா ML என்று சொல்றேன், right? ML aber D in cinema it has D sub energy level, it has 5 orbitals: -2, -1, 0, +1 and +2, right? So these are the orbitals, positions orbital, right? So F in cinema, F sub energy level, it has 7 orbitals: -3, -2, -1, 0, +1, +2 and +3. These are the 7 subshells, orbitals, right? So in the orbitals the position சொல்றது தான் என்ன நான் சொல்ற சப் எனர்ஜி லெவல்னு சொல்றேன்னா. கிளியரா மாதிரி? சோ அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி நாங்க இந்த ஆர்பிட்டல்ஸ் நாங்க பாக்குறோம்னு சொல்லி, ரைட்? ஓகே, இப்போ அடுத்து நாங்க பார்ப்போம். இப்போ அடுத்து நாங்க எம்எஸ்ன்றதுமா என்ன எம்எஸ் சொல்றது புள்ளை தெரிஞ்சுக்கணும். எப்படி நார்மலா எம்எஸ் சொல்லி நாங்க பாக்குறது வந்து அந்த ஒபிட்டல்ல எந்த டிரெக்ஷன்ல எலக்ட்ரான்ஸ் ரொட்டேட் ஆகி கொண்டிருக்குதுன்னு சொல்லி the direction of electrons சொல்லலாம். சோ அப்ப ரெண்டு மாதிரி கேளுமா எலக்ட்ரான்ஸ். சோ ஒன்று இப்படி இருக்கலாம், இன்னொன்று இப்படி இருக்கலாம். சோ இப்படி இருந்துச்சுன்னா +½ இங்க இப்படி இருந்துச்சுன்னா it should be -½ it can be -½ the electrons can be +½ or -½ for ரெண்டு பொசிஷன்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ஈக்கலாம். அப்ப எங்களுக்கு பேசிக்கா ஐடியாவும் டீக்கணும் எங்களுக்கு எலக்ட்ரான்ட பொசிஷன்ஸ் நாங்க இப்படி பாக்குறேன்னு சொல்லி. கிளியரா மாதிரி? சோ அப்ப இதுதான் நாங்க பேசிக்கா நான் சில விஷயங்கள். சோ அடுத்ததுமா எம்சிக்யூ இல்ல எம்சிக்யூ I need the MCQ apartment. ஓகே ரைட். ஓகே இப்போ நாங்க பார்ப்போம். சரியாமா? இப்போ எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி நாங்க அடுத்து நாங்க இப்போ இதுல கேட்டிக்கிறது n is equals to 3, ml is equals to 0 ன்னு சொல்லி. n is equals to 3, n is equals to 3 ன்னு சொன்னோமா the electron should be in the third energy level. n is equals to 3 ன்னு சொன்னா the electron should be in the third energy level. Third energy level it contains 3s, 3p and 3d, right? So 3d, okay? So 3s, 3p and 3d. 0, -1, 0, +1, -2, -1, 0, +1 and +2, right? So what they're asking, so n is equals to 3, ml is equals to 0. ml is equals to 0 means it should be what? Zeroth orbital here. So idu mari kelu. So I'm highlighting, I highlight பண்றேன் blue color. idanuma ml is equals to 0. What they asking, how many electrons, what are the maximum? So what they asking, so what is the maximum number of electrons belongs to the quantum number n is equals to 3 and ml is equals to 0, right? அப்ப n is equals to 3, ml is equals to 0 ஐக்கேல் maximum electrons எத்தனைன்றதுதான் question. so அவ புள்ள பார்க்கணும் அடே இதுல 2 2 2 how many electrons? 2 into 2 2 into 3 it's going to be 6 electrons equal maximum எத்தனை electron equal 6 electron equal
N is equals to 3, ml is equals to 0 ன்னு சரி, right? So அப்ப இதான் இது செட் ஆஃப் குவாண்டம் நம்பர். ஸோ நான் இன்றைக்கு செலுத்தார ஒவ்வொன்றிலையும் டியூட்டோரியல் கொஸ்டின்ஸ் போடுவேன். ஸோ அதனால புள்ள ஐடியா ஒண்டிக்கணும் எப்படி நாங்கள் அந்த டியூட்டோரியல் கொஸ்டின்ஸ் செய்யறேன்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ கட்டாயம் இதை பார்த்துக்கோங்க. ஏண்டா செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ்ன்றது சின்ன ஒரு தியரி, சின்ன ஒரு தியரி. அப்ப செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் எடுத்து பார்த்தாங்கன்னு சொன்னா அதுல கொஸ்டின்ஸ் இல்லாத இயரே இல்லை. ஷுவரா பாஸ்ட் பேப்பர்ஸ்ல எவ்ரி இயர் தேர் இஸ் a question based on set of quantum numbers, right? ஸோ அப்போ எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி நாங்க அதை செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ்ன்ற அந்த தியரி நாங்க பாக்குறேன்னு சொல்லி ஐடியா ஒன்று கட்டாயம் இருக்கணும் எங்களுக்கு. கிளியரா மாதிரி. ஸோ அதனால கொஞ்சம் அந்த விஷயங்கள் கிளியர் ஆயிக்கணும் எங்களுக்கு. செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் பாக்குறது சம்பந்தமா எங்களுக்கு பேசிக்கா ஐடியா ஒன்று இருக்கணும் எங்களுக்கு, ரைட்? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போம்மா. ஸோ அடுத்த I'll give you 1 minute. Quickly read the MCQ number 5, ma. Quickly, not getting late. So today we have to finish all the MCQs, right? Quickly. Okay. Wait பண்ணுங்க. So MCQ number 5, அணுவின் உப துணிக்கைகள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் பிழையானது. சோ உஃபானு துணிக்கைகள்னு சொல்றதுமா எத்தனை உஃபானு துணிக்கைகள் இருக்குங்களுக்கு? அனோட உஃபானு துணிக்கைகள்னு சொல்லிக்கிட்டுமா, உஃபானு துணிக்கைகள்னு சொல்லிக்கிட்ட என்ன electrons, protons, neutrons. These are the main 3 subatomic particles. உஃபானு துணிக்கைகள் எங்கட அணுல இருக்கிற மெயின் உஃபானு துணிக்கைகள் இது மட்டும் தான். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இது சம்பந்தமா பேசிக் ஐடியா ஒண்டிக்கிறோம் ஆல்ரெடி. So we'll talk about this electron, proton and neutron. கட்டாயம் எழுதிக்கணும் மேம். classification different. Okay, as a symbol of electron ma, E -1 0, E -1 0. Then proton P +1 1, neutron 0 1, right? So this is a symbol, right? இது வந்து என்ன, அதாவது குறியீடு. ரெண்டாவது புள்ளி தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் an a particle, mass of a particle. அதாவது ஒன்றுட திணிவு, mass of a particle. அதாவது துணிக்கு ஒன்றின் திணிவு என்று சொல்லி தெரிஞ்சுக்கணும். So what is the mass of a electron ma? 9.107 into 10 to the minus 31 kilograms. 31 kilograms. Huh? Right? What is the mass of a proton ma? 1.6728 into 10 to the power minus 27 kilograms. Minus 27 kilograms. Right? So mass of a neutron ma? 1.6742 into 10 to the power minus 27 kilograms. Right? So these are what? Mass of a particle. Right? So tell me, what about the charge of an charge of a particle? ஒரு துணிக்கையோட ஏற்றம் என்னன்னு சொல்லி எங்களுக்கு ஐடியா உண்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா எலக்ட்ரான் எடுத்தா 1.602 into 10 to the minus 19 கூலோம். 19 கூலோம். இது என்ன வருமா? 1.602 into 10 to the minus 19 கூலோம். இதுமா 0, right? இது வந்து ஒன்றுட ஏற்றம், right? So அதே மாதிரி charge of 1 mole particle, charge of 1 mole, ஒரு மூல் துணிக்கையோட ஏற்றம், அப்ப charge of 1 mole substance in a particles, you should multiply it by this value by number of Avogadro. So what is the number of Avogadro ma? 6.022 into 10 to the power 23 moles per mole, right? So once you have multiplied this value, multiply பண்ணி அதாவது பெருக்கி பார்த்தேன்னு சொன்னா you can get 96,500 coulomb mole minus 1, right? So இது என்ன 96,500 coulomb mole minus 1. So 0 charge. So always you know the electrons are negatively charged particle, protons are positively charged particle, right? Okay ma, இத நீங்க ஃபெரட்ல சொல்றேன்னா you should know 1 farad is equals to 96,500 coulomb mole minus 1. So farad means
charge of 1 mole substances, right? So 1 farad is called -1 farad. So this is +1 farad. It's 0. Here, இங்க பாருங்கம்மா, இந்த இடத்துல நாங்க இந்த இடத்துல குறியீடுன்னு சொல்லி சிம்பிள்னு சொல்லி நாங்க போடுறதுமா charge of 1 mole substance. இந்த இடத்துல நாங்க போடுறதுன்னா charge of 1 mole particle in farad. faradல தான் நாங்க போடுறோம், ரைட்? சோ இந்த இடத்துல பார்த்தேன்னா இப்ப இந்த இடத்துல நாங்க போடுறது, இந்த இடத்துல நான் பாக்ஸ்ல மேலால போட்டிருக்கிறேனேமா, இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னு சொன்னமா mass of 1 mole particle in grams. அதாவது கிராம்ஸ்ல தான் நாங்க இதை பார்க்கறோம். அப்ப பிள்ளைக்கு பேசிக்கா ஐடியா ஒண்டிக்கணும். அதாவது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரன் என்ன எப்படி நாங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி நார்மலா ஐடியா ஒண்டிக்கும், ரைட்? சோ பீட்டா கதிர் துணிக்கைகள் அசையும் எலக்ட்ரான் துணிக்கைகள் ஆகும். எஸ், பீட்டா மீன்ஸ் இட்ஸ் அது வந்து எலக்ட்ரானமாது. அப்ப பீட்டான்னு சொல்றது இட்ஸ் சிமிலர் டு எலக்ட்ரான்ஸ், ரைட்? சோ அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பீட்டாட சிம்பிள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பீட்டா, so பீட்டான்றதுமா -1 0, இட்ஸ் லைக் சிம்பிள், இட்ஸ் லைக் எலக்ட்ரான், ரைட்? சோ ரெண்டுமே எலக்ட்ரான்ஸ். சோ அப்ப எங்களுக்கு சிம்பிளா எங்களுக்கு செல்லிலும் பீட்டான்றது என்னன்னு சொல்லி. அதே மாதிரிமா எல்லா அணுக்களின் நிலவுகைக்கும் நியூட்ரன் அவசியம் இல்லை. இட்ஸ் கரெக்ட். சோ எல்லா அணுக்களின் நிலவுகைக்கும் நியூட்ரன் அவசியம் இல்லை. கட்டாயம் இல்லை, நியூட்ரன்ன்றது கட்டாயம் டீக்கணும்ன்றது கம்பல்சரி ஒன்று இல்லை, ரைட்? சோ அப்ப ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட் சரியா பிள்ளையுமா? அப்ப பீட்டா கதிர் துணிக்கையில் அசையும் எலக்ட்ரான் துணிக்கைகள் ஆகும், சரி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது எல்லா அணுக்களும் நிலவுகைக்கும் நியூட்ரன் அவசியம் இல்லைன்றது ஒரு சரி. அடுத்த மூணாவது, புரோட்டான், நியூட்ரன் என்பவற்றின் திணிவுடன் ஒப்பிடும் போது எலக்ட்ரான் ஒன்றின் திணிவு ஏறத்தாழ 1837 மடங்கு குறைவாகும். Here compare the masses ma. The mass of an electron 9.107 into 10 to the minus 31 kilogram. But proton ma 1.6728 into 10 to the minus 27 kilograms, right? So a proton is 1837 times greater than that of an electron, right? So a neutron approximately it's 1840 times heavier than an electron. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? So the mass of an electron it's negligible compared to the proton and neutron. அப்ப இந்த அதை எங்களுக்கு புறக்கணிச்சு அந்த திணிவோட ஒப்பிட்ட டைம்ல எனக்கு என்ன செய்யலாம்? புறக்கணிப்பு செய்யலாம். So the proton, neutron என்பவற்றின் திணிவுடன் ஒப்பிடும் போது எலக்ட்ரான் ஒன்றின் திணிவு ஏறத்தாழ குறைவாகும். That statement is true, right? Fourth one, அணுவின் சக்தி மட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் சக்தியை உறிஞ்சி உயர் சக்தி மட்டத்தை அடையும் போது எலக்ட்ரான்கள் கதி குறைவடையும். சரியா பிள்ளையாமா? சக்தியை உறிஞ்சி உயர் சக்தி மட்டத்தை அடையும் போது மேல போற டைம்ல என்ன செய்யும்? சக்தி குறைவடையும். சரி. அஞ்சாவதுமா, H+ அணுவில் கருவில் புரோட்டான் ஒன்றும் முதலாம் சக்தி மட்டத்தில் ஒரு எலக்ட்ரானும் காணப்படுகின்றது. பச்சை பிழை. அதாவது H+ means hydrogen atom. It's the simplest atom in the what period in the periodic table, right? So hydrogen, it has only one proton and one electron. It has only one proton and an electron, right? So H+ means it releases electron. It already released the electrons, right? Now H+, it has an only one the empty orbital. So it has a proton and no electrons in the energy levels. So the fifth statement, it's true. It's true or false? It's false. So answer. So the fifth question answer should be fifth one, right? Okay, write it down. So மேக்கர்ல எழுதணும். என்ன சரி எழுதிக்கொள்ளணும். இதை நான் பேசின விஷயத்தை நம்ம பேச மாட்டேன், நான் நோட் பண்ணிக்கொண்டு தான் நிற்கிறேன். நான் என்னென்ன விஷயங்கள் பேசிக்கிறேன்னு சொல்லி. ஸோ கட்டாயம் நோட் பண்ணிக்கணும்.
Okay, ma. So quickly, read the sixth MCQ. Quickly, not getting late. Read the sixth MCQ. Okay, ma. Here, பின்வரும் சேர்வைகளின் பிணைப்பு கோணம் அதிகரிக்கும் சரியான ஒழுங்கு என்றுதான் கொஸ்டின். பிணைப்பு கோணம் அதிகரிக்கும் சரியான பாண்ட் ஆங்கிள். பாண்ட் ஆங்கிள்ஸ் நாங்க பாக்குற எப்படின்னு சொன்னோமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்ட் ஆங்கிள் எங்களுக்கு பாக்குறதுக்கு பேசிக்கா எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல மொலிக்யூல்ட ஷேப்பை ட்ரா பண்றது தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் மொலிக்யூல்ஸ் தான், எளிய மூலக்கூறுகள்ட்ட தான் கட்டமைப்பு வரையறது வரும். அப்ப புள்ளி தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சிம்பிள் மொலிக்யூல்ஸ் ஷேப். அப்ப ஒரு மொலிக்யூல இது தந்துச்சுன்னா அதோட ஷேப்ஸ் எப்படி பாக்குறேன்னு சொல்லி இப்போ வர புதிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்களேமா, 2019, 2020, 21, 22, 23 எல்லாத்துலயுமே 4th MCQ ஓ 5th MCQ பாருங்கம்மா. டிரெக்டா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறான். F3ClO, FClO2, FClO3, give the molecular shapes. What is the molecular shapes? What is the electron pair geometry? டிரெக்டா எலக்ட்ரான்ஸோட கேத்திர கணிதம் என்ன, மூலக்கூற்று வடிவம் என்ன, சரி டிரெக்டா கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வர டைம்ல எப்படி நாங்க அந்த கொஸ்டின்ஸை அப்படியே சிம்பிளா எப்படி இதாகிறதுன்னு சொல்லி. அப்ப மொலிக்யூலர் ஷேப் எப்படி ஐடென்டிஃபை பண்ற ஒரு 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 கம்பவுண்ட் ஒரு ஃபார்முலா ஒன்று தந்துச்சுன்னா அதோட மொலிகுலர் ஷேப்ஸ் ஹவு டு ஐடென்டிஃபை, எப்படி நாங்க சென்ட்ரல் ஐட்டம் ஐடென்டிஃபை பண்றோம், டெர்மினல் ஐட்டம் ஐடென்டிஃபை பண்றோம்னு சிம்பிளா எங்களுக்கு ஐடியா உண்டிக்கும். ஸோ அப்போ அதுல என்ன யூடியூப் சேனல் வீடியோ உண்டிக்குது. நான் அதை தேவையானாக்கள் இன்னும் அதை ஸ்ட்ரகிள் ஆகிறாக்கள் பொண்ட் ஆங்கிள் பாக்குறதுக்கு முந்தி ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணுமே. முதல்ல பொண்ட் ஆங்கிள் பாக்குறதுக்கு முந்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா அது மொலிகுலர் ஷேப்ஸ் ஐடென்டிஃபை பண்றது தெரிஞ்சுட்டா தானே பொண்ட் ஆங்கிளை பார்க்கணும். சும்மா ஷேப்ஸே ஐடென்டிஃபை பண்ண தெரியாத பிள்ளைக்கு பொண்ட் ஆங்கிள் பார்த்ததே இல்லை. அப்ப அதனால பொண்ட் ஆங்கிள்ன்றது சிம்பிளான தியரி தான். ஏன்னா எப்பயுமே நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிறோமோ இது மொலிகுலர் ஷேப்ஸ் ஃபைண்ட் பண்றது தெரியாம. ஸோ அக்குரிய அப்ப அதை எப்படி பாக்குறன்ற விஷயத்த நோட்ஸ் இல்லாதாக்கள் இல்லாட்டி ஐடென்டிஃபை பண்ண தெரியாதாக்கள் கொஞ்சம் என்னைய கண்டெக்ட் பண்ணி கொண்டா சரி, நான் இன்ஷால்லா அதுக்குரிய இருப்பா செஞ்சுதாங்க. ஸோ பொண்ட் ஆங்கிள் எப்படி பாக்குறதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ பொண்ட் ஆங்கிள்ஸ் பாக்குறதுக்கு ஷேப்ஸை வச்சுக்கொண்டு தான் நாங்க பார்க்கணும். ஸோ வெஸ்பா நம்பர் VSC PR, வெஸ்பா நம்பர் 2ன்னு சொன்னா ஸோ வாட்ஸ் எலக்ட்ரான் பேர் ஜியோமெட்ரி, எலக்ட்ரான் பேர் ஜியோமெட்ரி இந்த எலக்ட்ரான்ஸோட ஏற்ற கணிதம் என்னன்னு சொன்னா என்ன, லீனியர், அதாவது நேர்கோட்டு வடிவம், நேர்கோட்டு வடிவம், லீனியர் ஷேப். சோ அப்ப இதுல இருந்து சப் ஷேப்ஸ் வருமா, ஒரு சப் ஷேப்ஸும் வராது, ரைட். சோ அடுத்ததுமா வெஸ்பா நம்பர் 3 வெஸ்பா நம்பர் 3 சொன்னா வெஸ்பா நம்பர் 3 சொன்னா the electron pair geometry is trigonal plane, trigonal plane, right, தல முக்கோணம்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து வர துணியான வடிவம்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா என்ன, angular or V shaped molecule, V shaped molecule, V shaped molecule, right. அடுத்ததுமா வெஸ்பா நம்பர் 4 சொன்னா so the electron pair geometry, electrons ஓட கேத்திர கணிதம் என்னன்னு சொன்னோமா, நான்முகி வடிவம். என்ன, நான்முகி வடிவம், டெட்ராஹெட்ரல் ன்னு சொல்றோம், நான்முகி வடிவம், ரைட். இதுல இருந்து வர சப் ஷேப்ஸ் என்னன்னு சொன்னா trigonal pyramidal, pyramidal shape, trigonal pyramidal shape. So it has one lone pair and 3 sigma bonds, right. So இதுல இருந்து வர இன்னொரு துணையான வடிவம்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா என்ன, V shaped with 1 or 2 lone pair, right. So அப்ப அதே மாதிரி வெஸ்பா நம்பர் 5 சொன்னா the electron pair geometry for the வெஸ்பா நம்பர் 5. so what's the electron pair geometry ma, so trigonal bipyramidal ma, trigonal bipyramidal, trigonal bipyramidal, right. So sub shapes from trigonal bipyramidal, so here seesaw shaped and seesaw shaped, அடுத்தமா T-shaped and
linear shape, right? So these are the main subshapes, right? So அடுத்ததுமா the Vespa number 6 is Vespa number 6 in இந்த இடத்துல எழுதுறேன். So what is the electron pair geometry ma? Octahedral. Octahedral. It has 6 bonds, right? From octahedral we can get what? Square pyramidal and square planar. Square planar, right? So these are the subshapes from octahedral molecular shape, right? So அப்ப இதுக்கு நான் வந்து இந்த யூடியூப் சேனல் இன்ஷா கெமிஸ்ட்ரின்னு சொல்ற யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. நான் 3D சிமுலேஷன்ஸ் கொஞ்சம் செஞ்சு போட்டிருக்கிறேன். நான் எப்படி பாண்ட் ஆங்கிள்ஸ் வரும், எப்படி சேஞ்ச் ஆகும், so what's the relationship between the bond angle and the electron pair geometry, அப்ப ஹைபிரிடைசேஷன் எப்படி பார்க்கறன்ற விஷயத்தை நான் போட்டிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் போய் இது பார்த்தேன்னு நான் உங்களுக்கு நார்மலா ஐடியான்னு எடுத்துக்கொள்ளேன், ரைட்? ஓகே, இப்போ அடுத்ததுமா எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் முயற்சி. ஸோ இப்போ இதுல பாண்ட் ஆங்கிள்ஸ் பாக்குறேன்னா ஸோ வாட்ஸ் பாண்ட் ஆங்கிள் பிட்வீன் தீஸ் த்ரீ அட்டம்ஸ்மா? 180 degrees, approximately 180, 180 பாகை. இது எத்தனைமா? 120 பாகை. இதுமா 109.5 பாகை. இதுமா உங்களுக்கு 3D சிமுலேஷனை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். யூடியூப் சேனல் அந்த வீடியோ பார்த்தேன்னா உங்களுக்கு 3D சிமுலேஷன் எத்தனை பாண்ட் ஆங்கிள்ஸ் வரும். இது 90 degrees, இதுமா 120 degrees, right? So இதுமா all the 90 degrees எல்லாமே 90 பாகையாய், right? இது எவ்வளவுன்னு சொன்னா இதுல ரெண்டு பாகையை கழிங்க, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க 2 degrees. So 107 degrees, here 105 degrees. இது வந்துமா approximately 180 degrees. இதுமா approximately 90 degrees. இதுமா approximately 118 degrees. So this one is 180 degrees approximately, right? So அப்ப இவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஷேப்ஸ், ரைட்? இதுமா 90, approximately 90 degrees. இதுமா இதுவும் approximately 90 degrees. அப்ப எங்களுக்கு பேசிக்கா எங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் பாண்ட் ஆங்கிள்ஸ். அப்ப ஒரே மொலிகுலர் ஷேப்ஸ் வர டைம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க தந்திக்கிற क्वेश्चंस அதே மாதிரி ஷேப்ஸ் வர டைம்ல the bond angle will varies depends on the electronegativity value. So electronegativity value oda different ஆகும். So if you the central atom electronegativity coordinates bond angle will increases, terminal atom electronegativity coordinates bond angle will decreases, correct? Right? நம்ம எங்களுக்கு bond angle எப்படி சேஞ்ச் ஆகும்ன்ற பேசிக்கான ஐடியா உண்டு, ரைட்? சோ இப்போ குயிக்கா நான் போறேன். நான் H2O CO2 here இதமா H2O V-shaped molecule. H2O சொல்றது V-shaped molecule, right? அப்ப அதே மாதிரிமா CO2 A B ma CO2 linear shaped molecule, right? You know CO2, it's a linear shaped molecule. C what? H2S H 2 sigma 2 lone pairs. OF2 சரியாமா? சோ பாண்ட் ஆங்கிள்ஸ் பார்த்தேன்னா பாண்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்லி பார்த்தேன்னா பாண்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்லி பார்த்தேன்னா இதுமா approximately 105 degrees. இதுமா 180 degrees. இதுவும் approximately 105 degrees, approximately 105 degrees. Here இப்ப இதுல பார்த்தேன்னா இதுல எப்படியுமே யாரு கூட பிக்கு நல்லாவே கூட இல்லையா? பிக்கு ஷுவராவே நல்லாவே கூடவே இந்த பி 180. ஸோ பிக்கு நல்லாவே கூட. இப்ப பிஏ கேன்சல் பண்ணினேன்னா மற்ற எல்லாமே ஷேப்ஸும் ஒரே மாதிரி ஷேப்ஸ் தானே. ஸோ இவங்களோட சென்ட்ரல் அட்டம் ரெண்டும் சேம், டெர்மினல் அட்டம் சேஞ்ச் ஆகும். ஸோ சென்ட்ரல் அட்டம்ட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கூடினன்ஸ்னா பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீசஸ், பாண்ட் ஆங்கிள் கூடும். பாண்ட் ஆங்கிள் சல்ஃபர்
அப்போ H2O OF2 ரெண்டுக்கும் கூட வைக்கும் இதை விட H2S விட. ஸோ H2Sக்கு நல்லாவே குறைவாயிருக்கும், H2S குறைவாயிருக்கும். ஸோ டெர்மினல் ஆட்டம் எலக்ட்ரோநெகட்டிவ் கூடினன்ஸ்னா குறையும் சொல்லிக்கிறேன். ஸோ OF2 then H2O. So which one, ma? Which one can be the answer? Which one can be the answer? So H2S means, so B, so highest goes to B, H2O A, OF2 D, H2S C, CDAB, CDAB. OF2 நல்லாவே குறைன்னு சொல்லி எல்லாத்துலயும் நீக்குது இல்லையா? அப்ப DCAB ன்னு சொல்லி வரும். DCAB answer should be fourth one. Fourth one should be the answer. Okay, ma? So write it down. அப்ப தேவையானதை நோட் பண்ணிக்கொள்ளணும். Bond angles, molecular shapes draw பண்ணிக்கிறேன். So 2000, there's a past paper question in 2017 MCQ number 4. So what they're asking is about the KTK evidence in the electron pair geometry trigonal bipyramidal. அப்ப இதுல இருந்து வர 7 sub shapes என்னன்னு சொல்லி தான் questions. So அப்ப சிம்பிளான questions. அப்ப ஆன்சர் வரும், என்னென்ன ஆன்சர் வரும் சொல்லி நார்மலா ஐடியா டி கொண்டு. ஸோ அப்போ இவ்வளவுதான் எங்களோட சிலபஸ்ல இருக்கிற molecular shapes. அப்போ இவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கிற எலக்ட்ரான் பேர் ஜியோமெட்ரிஸ், ரைட்? ஸோ அப்போ குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க தேவையான விஷயம். சும்மிகரில் யாரும் சும்மிகரில் நோட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்ததுமா 11,000 Angstrom. Angstrom சொல்றது உங்களுக்கு தெரியும், 10⁻10 இல்லையா? Angstrom அலைநீளமுடைய மின்காந்த கதிர் போன்றில் கதிர் சக்தியை காவும் சக்தி துணிக்கையொன்றின் சக்தியை ஜூலில் தருக. சக்தியை காவும் சக்தி துணிக்கை ஒன்றுதான் கொஸ்டின் கேட்டீங்க, ரைட்? இப்ப பாப்போம் ஒன்றுட சிலகிட்ட பார்த்தேன்னு சொன்னாமா, அதாவது எட்டாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் பார்த்தேன்னு சொன்னா 11,000 Angstrom. Lambda is given lambda 11,000 Angstrom, right? Angstrom தான் தந்திங்க, ரைட்? சக்தி காவும் துணிக்கை ஒன்றின் சக்தியை ஜூலில் தருக. ஒரு Angstrom, 1 Angstrom is equals to 10⁻10 meters சொல்லி தந்திக்கிறான். H தந்திக்கிறானுமா, H தந்திக்கிறான் 6.6 into 10⁻34 ஜூல் செகண்ட். இப்படிதான் தந்திக்கிறது இல்லையா? ஓகே, இப்ப இதுல எப்படி ஒரு துணிக்கீடு சத்தியம். So E is equals to always H into F. So E is equals to, you can write it as HC over lambda. So what is the H value, ma? 6.6 into 10⁻34 joule second into C 3 into 10⁻8 meter per second divided by, what's the lambda, ma? 11,000 into 10⁻10 meters, ma, right? So the meter will cancel, second -1 will cancel. So 10⁻10 10⁻34 is going to be -30 -24 -24 10⁻8 -18, sorry, -16. So -16 is in our, so
1, 1, 2, 3, 4. 10 to the power 4, மேல போனா 10 to the power minus 4. So 10 to the power minus 4, 10 to the power minus 4, so 10 to the power minus 20, 10 to the power minus 20. இது 6 times. ஹார்மோனு 18. ஸோ 18 தர 10 செய்ய 20 ஜூல். 18 தர 10 செய்ய. ஸோ 1.8 தர 10 செய்ய 19 ஜூல்னு சொல்லிக்குது ஆன்சர். ஸோ ஆன்சர் ஷுட் பி 1.8 into 10 to the minus 19 ஜூல்னு சொல்லி ஆன்சர் இருக்குது. ஆன்சர் எத்தனாவதுமா? Third one. Third one should be the answer. Right? Okay, note பண்ணிக்கோணும். Okay, 8th question. சரியா? 8th one. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? லேசி HCO lambda போட்டு சப்ஸ்டியூட் பண்றது. அப்ப இது டீப்பான விஷயத்தை இன்ஷால்லா நான் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நான் பேசுறேன். ஸோ நம்ம மார்க் பண்ணிட்டு தான் போறேன். அப்ப அடுத்த நான் இந்த சின்ன வேண்டிய விஷயங்கள் இன்ஷால்லா நான் அடுத்த கிளாஸ்ல செல்வேன். சரியாமா? ஓகே. அடுத்தது செட் ஆஃப் குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜியில சக்தி சொட்டாக்கம்ன்ற அந்த டாபிக்கு கீழே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிற பாஸ் டைம் பார்த்துக்கொள்ளணும். எப்படி நாங்கள் அதை கொஸ்டின்ஸை அணுகிறேன்னு சொல்ற விஷயங்கள். ரைட்? ஓகே, அடுத்து நாங்கள் பார்ப்போம். In the following molecule, which one has the highest atoms in the same plane? அப்ப molecular shapes உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் என்னென்ன atoms சேம் பிளேன்ல இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் அந்த இடத்துல வரைஞ்சி காட்டினேன் molecular shapes அப்படின்னு சொல்லி. அப்ப சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த கொஸ்டின் செய்யணும்னா கட்டாயம் பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கணும். அதோட 3D சிமுலேஷன்ஸ் தெரிஞ்சுட்டா தான் அந்த கொஸ்டின்ஸ் அழகா ஆன்சர் பண்ணும். 3D சிமுலேஷன்ஸ் தெரியாதுன்னா அந்த கொஸ்டின்ஸை நான் ஆன்சர் பண்றதுக்கு இதாக்குறதே கஷ்டமே. சம்டைம்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கும் எல்லாம் பாடமாக்கி அடிச்சுட்டு சொன்னா ஓகே. அதுல இப்ப பாடமாக்கி அடிச்சுட்டு அப்படி இல்ல டிரெக்டா கேட்டுக்கிறேன்னா இது இந்த molecular shapes இந்த highest number of atoms of same plane இருக்குதுன்றது கொஸ்டின். அதுக்குள்ள பாக்கணும்னா யார் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் atoms தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இந்த ஒவ்வொன்றையும் பார்த்தாக்க என்ன செய்யும். அதனால கொஞ்சம் அதை பார்த்துட்டு வந்து அதை எப்படி அதை இதாக 3D சிமுலேஷன்ஸ் எப்படி பார்க்குறேன் அதை பார்த்து விலங்கி படிச்சு பார்க்குறேன். அது அந்த லிங்க் அந்த கனெக்ஷன் தெரிஞ்சு அதை ஃபர்ஸ்ட் அந்த molecular ஷேப்ஸ் பார்க்க தெரிஞ்சா தான் இது. அந்த molecular ஷேப்ஸ் வரதுக்கு தெரியாதுன்னா லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுறது. லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுறது தெரியுதுன்னா பீரியாடிக் டேபிள் அதை எங்க பொசிஷன் இருக்குன்னு தெரியும். அப்படி ஒவ்வொன்றுக்குள்ள லிங்க் தெரிஞ்சுருந்தாக்க அப்படின்னா ஏண்டா போட்டுக்கொண்டு போகுது இது மாதிரி ரெண்டு மிக்ஸ் ஆகி நான் நடுவில் ஒரு அதனால பார்க்கணும். அதை எப்படி இதோட லிங்க் ஆகி வந்துட்டு அப்படி இங்க இன்னைக்கு 3 நாளைக்கு அதே வந்து so the first question, first PCL, PCL premium, even if you PCL premium, even if 5 kilometers, even if right?
கொஞ்சம் போவியமா sound yeah it's completely sound okay sound ஓகே இந்த வெயிட் வரலான்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஸோ இது 10 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ் தான். ஸோ அது வர கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஸோ இங்க பாருங்க, இதை கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் 10 மினிட்ஸ் தானே டெய்லி நான் அடுத்த கிளாஸ்ல கிளாஸ் அது புரியப்படாத சில நான் நைட் கிளாஸ் போடுறேன். ரைட் ஓகே. இப்ப அடுத்து பாருங்க எஸ்ஓ பிசிஎல்5 பிசிஎல்5 இட்ஸ் ஃபிகரல் பைஜெனரேட்டர் போல இருக்கும் வடிவமாயிருக்கும் பிசிஎல்5. ஸோ எங்களுக்கு தெரியும் பிசிஎல்5 அடுத்ததுமா அடுத்தது இருக்கிறது SO3 S double bond O figures plane SF6 S F F F F F F and SF4 seesaw shape. Simple seashore shape, right? So BRF3 T-shaped molecule. BRF3 T-shaped molecule. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், இதுதான் molecular shapes, right? அப்ப இதுல பார்க்கணும்னா அப்ப தெரிஞ்சுக்கணும் அந்த molecular shapes எப்படி ஐடென்டிஃபை பண்றது. அப்ப இதுல எல்லா அதாவது நம்பர் ஆஃப் the maximum number of atoms in the same plane is the question, right? அப்ப இதுல பாருங்க PCl5. So PCl5 it has 4 atoms for the same plane, right? Central atom and the 3 terminal atoms. SO3 also 4, but SF6 it's octahedral, NO-hedral. So SF6 molecule it has 5 atoms on the same plane.
Central atom for 4 terminal atoms are on the same plane. One into the plane and one is out of the plane, right? So maximum 5 atoms lie on the same plane, right? So after that, Br of 3 it has 4. So maximum number of atoms in the same plane means it should be SM6. Right? Clear? No? எனக்கு தெரிஞ்சது சிம்பிளா எப்படி நாங்க கொஸ்டின்ஸை ஐடென்டிஃபை பண்ணி செய்தது நார்மலா ஸ்டார்ட் பண்ணினேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து வந்து 4 பேஜ் எப்படி 4 பேஜ் வர 4 ஃபர்ஸ்ட் டைம் பேஜ் ஸோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேஜ் 1 2 3 that's a நான் கொஸ்டின் செய்ய டைம் 1 2 3 பேசிக் பேசிக் இந்த நீங்க வச்சுக்கோங்க. தியரியே நான் டெக்ஸ்ட் செய்யலாம் ஃபுல்லா செய்யணும் ஒரு மாதிரி நினைச்சேன். ஸோ பார்க்கணும் செய்யலாம் மாநிலத்தை செய்யறது எவ்வளோ செய்திகளை முடிச்சு ஸ்டாரி பாரா ஜாதி பாரா கிளாஸ்ல அவ்வளோ விஷயத்தை முடிச்சு தட் இஸ் நாட் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல செய்யலாம். எல்லா விஷயத்தையும் நீங்க ப்ராக்டிக்கலா யோசிச்சோம். நாங்க ஒரு 6 மந்த் படிச்சோம். 3 யூனிட் ஒரு 2 hours 4 hours செஷன்ல முடிச்சு. அப்ப எங்களுக்கு செய்யல வேண்டாம் அதுக்கு பார்த்து ஈஸியா எங்களுக்கான கண்டென்ட் தரலாம். அது முக்கியமான விஷயம். அது இதுக்கு ஒரு படிச்சதுக்குள்ள பார்க்கணும். ப்ரியோரிட்டைஸ் பண்ணி படிச்சது தெரிஞ்சுக்கணும். எது பண்ணி கொஸ்டின்ஸ் பாஸ்ட் அனலைஸ் பண்ணி படிச்சது தெரிஞ்சுக்கணும். சபையோட இதுவரைக்கும் பிளான் பண்ணுவோம். இதுவரைக்கும் பிளான் பண்ணுவோம். எது செய்யறது இதெல்லாம் ப்ராசஸ் இன்னைக்கு நான் வந்து இப்ப நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அப்கமிங் 3 மந்த்க்குரிய பிளான் பண்ணிருக்கேன். நான் இதை ஃபர்ஸ்ட் தான் செய்ய போறேன். 1 to 3 days தான் செய்யணும். மார்னிங் செஷன் தான் செய்யணும். நைட் செஷன் நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு பிளான் பண்ணுவோம். அப்ப உங்களோட பிளான் வந்து 8 பிளான் இருந்துச்சுன்னா 2 3 நாள் உங்களை டிவிஏ பேக் வந்து பேசுவோம். நல்லா ஞாபகம் சரியா இந்த அகாடமிக்ஸ் ஒரு பிளான் கிடைக்கும். அப்கமிங் 7 மந்த் ஸோ அப்கமிங் 7 மந்த் பண்ணுமா ஸ்டூடெண்ட்ஸ் பயிற்சியோட அதாவது முதல் கட்டத்துக்கு தான் வந்து வருவதால் உட்கார்ந்து பார்ப்பேன்னு சொல்லி அடுத்த ஃபிகர்ஸ் நினைக்கிறேன் ரிசல்ட்ஸ் பார்க்க முன்னே நீங்க வந்து எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும். நாங்கள் எப்படி சரி இந்த கூட உரையாடி போகணும். அடுத்தது நிறைய ஐடியாஸ் இருக்கும். டைம்ல அவங்க நினைச்சு அதை வந்து பார்க்க நினைச்சிருப்பேன். நல்லா நினைச்சுக்கோங்க. மல்டி டாஸ்கிங் போகலாம். ஒரு சரியா ஒரு பிளான் போட்டு நான் இந்த அப்கமிங் 3 மந்த்ல நான் இந்த விஷயத்தை தான் முடிச்சிருக்கேன். இந்த விஷயம் கலெக்டிவான இதாக பாடம் படிச்சது சார் ரிவைஸ் பண்றதுக்கு அவ்வளோ பாடம் இதாக கூடாது. கொஸ்டின் செஞ்சு பொலிஷானது பார்க்கணும். சும்மா ஒகேன்னு சொல்லி இந்த தியரியை பாடமாக்கி கொண்டு இந்த ஆகி கொண்டு இன்சைட் எப்பயுமே கொஸ்டின் செஞ்சு பொலிஷானது தான் பார்க்கணும்.
அடுத்தது லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லிட்டேன் எப்படி பிளான் கொடுத்தாங்க எப்படி எஜெண்டா நான் ப்ரூவ் செய்யும். ஸோ இந்த எஜெண்டாவை தான் நான் ஸோ இதுல எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லுவாங்க எட் பண்ணி போய் இன்னைக்கு நான் புக்ஸ் அந்த சில போனீங்க பார்ட்ஸ் நான் மார்க்கெட் அதுல முக்கியமான பார்ட்ஸ் நான் போட்டுருக்கேன். ஸோ அப்ப குரூப்ல போட்டுருக்கேன். அப்ப எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு கிளிகளுக்கு ஒரு பிளான் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அழகா ஒர்க் பண்ணிட்டு போறது. ஸோ எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும் அந்த பிளான்ல எந்த சேஞ்சும் ஆகப்படாது. எந்த சேஞ்சும் ஆகப்படாது. சம்டைம்ஸ் அந்த பிளான் வந்து இதாகலாம். அந்த பிளான் வந்து இல்லாம பிளான் இல்லாம படிச்ச ஒரு பிள்ளையாக ஈடுபடாது. ஸோ மூணு பாடத்தையும் பேலன்ஸ் பண்ணி படிச்சது ஆகும். ஈஸியான சப்ஜெக்ட். ஸோ சமய விலகி படிச்சதுன்னா குறைவு ஸ்கோர் பண்ண ஏழ்மான ஒரு டாபிக் தான் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கட்டாயம் இது டைம் அப்கமிங் 7 month ஆக இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி இந்த நிலைமையில அந்த நிலைமையில இருந்து பெஸ்ட் ஆக இன்னுக்குள்ள லெவலுக்கு போகக்கூடிய மேக்சிமம் அழகா டைம் பீரியட் இருக்குது. ஸோ அப்படியே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். இது வந்து சும்மா தியரிய பாடம் வாங்கி சரி வராது. ஒரு மூளை வந்து மூளை இருக்கிற எல்லா விஷயத்தையும் ப்ராக்டிகலி எதிர்கொள்ளும். இந்த விஷயங்கள் வந்து யோசிச்சதுக்கு நாம விடுறதே இல்லை. இந்த இதெல்லாம் உடனே அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கே இது பழகியாச்சு. ஸோ அதனால கொஞ்சம் அந்த விஷயம் வந்து பாருங்க. எப்பயுமே பிளான் பண்ணாம அதனால வேலையை முடிச்சு பிளான்கே பாருங்க. நான் செய்யறதுக்கு முன்னாடி நான் இந்த பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறது நீங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண புதிய விஷயம் சொல்றதா இருக்கும். இந்த ஆன்லைன்ல சார் நீங்க வந்து அப்படியே உடனே கேட்கலாம். உடனே கிளியர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல டைமர் வேலை பண்ணிக்கோங்க. அது படிச்சுக்கிட்ட டைம் பீரியட்ல நாங்கள் மேக்ஸிமம் கிளாஸ் எல்லா விஷயத்தையும் பரவாயில்ல. ஸோ அதனால படிச்ச விஷயம் சமையல் பிளான் பண்ணி படிச்சுட்டு பாருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அந்த விஷயங்கள் நான் பார்ப்பேன். ஸோ முடிச்சுக்கொள்ளும்.